4500 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரமிடு கட்டியதை விட பெரிய பெருமை. பிரமிடு கட்டலாம். ஒரு பெரிய அரசன் இருக்கிறான், அரசன் இறந்தவுடன் புதைக்கிறாங்க, புதைச்சவோடு உயிரோடு இருக்கிற பெண்களையும் சேர்த்து புதைக்கிறார்கள், அடிமைகளை சேர்த்து புதைக்கிறார்கள். அவர் இறந்ததற்கு பின்னால் செலவழிப்பதற்கு வைரம், வைடூரியம், பணம், காசு எல்லாத்தையும் சேர்த்து புதைக்கிறார்கள். சுமேரியாவில் கோயில்களை கட்டுகிறார்கள். ஆனால் மொஹஞ்சதாரோவில், ஹரப்பாவில் கோயில்கள் இல்லை, பெரிய வழிபாட்டு தலங்கள் இல்லை, பிரமிடுகள் இல்லை. ஆனால் கழிப்பறைகள் இருந்தன, குளிப்பிடங்கள் இருந்தன, குப்பை தொட்டிகள் இருந்தன. இந்த வசதிகள் கோட்டை பகுதியிலும் இருந்தது, மக்கள் வாழும் நகர பகுதியிலும் இருந்தது. அதற்கு பெயர்தான் இருபால் பெயரிய உருகெழு மூதூர் என்று சங்க இலக்கியம் சொல்லுகிற அந்த பைஃபர்கேட்டட், அதாவது ஒரு நகரம் கோட்டை பகுதி, அங்க ஒரு நகரத்தினுடைய மேயர் மாதிரி ஒருத்தர், அதிகாரிகள், அரசு சார்ந்தது, நிறுவனங்கள், பொது குளிப்பிடங்கள், தானிய களஞ்சியம், கல்லூரி என்று சொல்லப்படுகிற இடங்கள், பொது விளையாட்டு அரங்கெல்லாம், இதெல்லாம் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ். இந்த பகுதியில் வணிகம் செய்பவர்கள், கலை சார்ந்தவர்கள், இவங்களாம் வந்தது டவுன் டவுன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இரண்டாக பிரிக்கப்பட்ட நகரங்கள் சிந்துவெளி முழுவதும் இருக்கிறது. இங்க கீழடியினுடைய காலத்தை நகர்த்தி கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு 50 ஆண்டுக்கு நாங்க ஒரு யுத்தம் நடத்த வேண்டியிருக்கு. இந்த நாங்க திருப்பி கேட்கறது நீ எதை வச்சு மகாபாரத காலம் சொல்ற? மகாபாரதம் காலம்னா எது இருக்கணும்? பாரதத்துக்கு பெயர் வச்சிருக்கோம்ல, மகாபாரதம்னா கட்டாயம் பகடை இருக்கணும். இந்திய பண்பாட்டினுடைய வரலாறை கட்டமைக்கப்பட்டதே பகடையை உருட்டி விட்டதுலதான். இன்னைக்கு வரைக்கும் உருட்டிக்கிட்டே இருக்கோம். அஸ்தினாபுரம், இந்திரபிரஸ்தா, இந்த பேரு இருக்கிறதுனாலே அது மகாபாரதம் ஆயிடுச்சு. அப்படி பார்த்தா என்ன ஆகிறது? நாங்க சிந்து சமவெளியில கொற்கை, வஞ்சி, தொண்டி, பாண்டியன், சேரன், மாறன், வலிதி, கண்ணகி, கோவலன், பூம்புகார்லாம் கண்டுபிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது உனக்கு தெரியுமா? கொற்கை, வஞ்சி, தொண்டினா என்னன்னு தெரியுமா? கொற்கை, வஞ்சி, தொண்டி நீ கேள்விப்பட்டதே இல்லையே. நீ கேள்விப்படாத பாரி, ஓரி, பேதன், கொற்கை, வஞ்சி, தொண்டி, மாறன், வலிதி அப்படின்லாம் நாங்க நூற்றுக்கணக்கான பேரை சிந்து வெளியில கொத்து கொத்தா அள்ளிட்டு இதுதான்டா எங்களுடைய சந்தை இலக்கியம், மூதாதையர்கள் இருந்த பகுதின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை பத்தி பேசவே பாட்டுற. தோணுன கண்ணாய்க்கு தோணுன இடத்துல ஒரு பகடை கிடைச்சு. பகடை கிடைக்கும் உடனே கேமரா, டிவி எல்லாம் தோண்டிட்டு இருக்கும் போது இவர்கிட்ட கேட்கறாங்க, இந்த பகடை தான் நம்ம பாண்டவர்கள்லாம் விளையாண்ட பகடையா? ஆனா ஹரப்பால பகடை கிடைக்குது, மொஹஞ்சதாரோல பகடை கிடைக்குது, லோக்கல்ல கிடைக்குது பகடை, கீழடியில கிடைக்குது, பொருந்தல்ல கிடைக்குது, குடுமணல்ல கிடைக்குது. இங்க எல்லாம் பகடை இருக்கு. சரி, இந்த பகடையை அந்த பகடை ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தா இதுக்கான விடை சங்க இலக்கியத்தில் தான் இருக்கிறது, வேற எங்கேயுமே இல்ல. பேரூர் அடிகளார், பேராசிரியர் கருணானந்தம், அமர்நாத் ராமகிருஷ்ணன், திரு ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி நான் பேச தொடங்குகிறேன். பேராசிரியர் கருணானந்தம் பேசும்போது ஒன்று சொன்னார், நீ கவனிச்சிருப்பீங்க. நாங்கள் இணக்கத்தை விரும்புகிறோம், வேறுபாட்டை விரும்பவில்லை, வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வு என்று நான் அடிக்கடி பொதுவெளிகளில் பேசி வருகிறேன். வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வை விதைப்போம். இது நான் கண்டுபிடிச்சது கிடையாது, இதை ஒரு பெரிய மரபினுடைய தொடர்ச்சி. பட்டினப்பாளையிலிருந்து 4 வரிகளோடு நான் சொல்கிறேன். அதை கருணானந்த பேராசிரியர் பேசும்பொழுதுதான் இதை நான் நினைத்தேன். மொழி பல பெருகிய பழிதீர் தேயத்து புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உறையும் முட்டா சிறப்பின் பட்டினம். பூம்புகார். மொழி பல பெருகிய அந்த நகரத்துல நிறைய மொழிகளை பேசுறாங்க. அவங்க எல்லாம் புலம்பெயர்ந்து வந்திருக்காங்க. யவனர் இருக்கு, வடநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. எல்லாம் தமிழ் சங்க இலக்கியத்தை பாத்தீங்கன்னா யானையை வடமொழியில பயிற்றிட்டு இருக்கான் ஒருத்தன், யானை பாகன் ஒருத்தர் இருக்கான், ஆரிய கூத்துன்னு ஒருத்தன் கலை கூத்து ஆடுறான். எத்தனையோ வகையானவங்க புலம்பெயர்ந்து வந்திருக்காங்க. ஒவ்வொரு கலிங்க பகுதியிலிருந்து அந்த அறுவை வணிகம், கலிங்கம்னா தமிழ்ல நான் கலிங்கத்துல இருந்து தான் வர்றேன். இப்ப ஒரிசாவில இருந்து நான் நல்லா தூங்கி 20 நாள் ஆகுது. முதலாவது உலக உரிய மொழி மாநாட்டை நாங்கள் அரசின் சார்பாக மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துவிட்டு இதுவரை உலகம் பார்க்கிறாத ஒரு மாநில மொழியினுடைய மாநாடு. அதற்காக ஒரு கிட்டத்தட்ட தூங்கிய 20 நாள் ஆகுது. 2 மணி நேரம் 3 நேரம் நான் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கிறேன், ஒரு டிஸ்ஓரியன்டா. ஆனாலும் இந்த அழைப்பு நான் ஓடி ஓடி பேச விரும்புகிற ஒரு மேடை. ஆனா அந்த மக்கள், அந்த பூம்புகாரில் இருந்த பல மொழிகளை பேசுபவர்கள் ஒருவரை ஒருவர் சகித்துக் கொண்டிருக்கவில்லை, ஒருவரோடு கலந்து இனிது உறைந்தார்கள். சகித்துக் கொண்டு இருக்கிறது என்பது வேற வழி இல்லாம சேர்ந்திருக்கீங்கன்னு வைங்க, யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு லிவ் டுகெதர். ஆனால் புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது உறையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறணும்.
இன்றைய உரையை தொடங்குறதுக்கு முன்னாலேயே சில விஷயங்களை நம்மகிட்ட இருந்து கலட்டி வச்சிருவோம், சில விஷயங்களை நம்ம கையில எடுத்துக்கிடுவோம். நான் ஒரு கருத்தியலில் நம்பிக்கை கொண்டவர். அது என்ன கருத்தியல் என்று சொன்னால், வெறுப்புணர்வில்லாத பொதுப்புணர்வு, யாதும் ஊரே யாவரும் கேளிர், திசைகள் என்பவை நேற்று வந்தவை, திசைகள் என்பவை நேற்று வந்தவை, தேடல்கள் நமது உடன் பிறந்தவை, தேடல்கள் நமது உடன் பிறந்தவை, உலக்குக்கு ஏது கிழக்கு மேற்கு. நான் பொதுவா இந்த வந்தேரிகள் புலம்பெயர்வுகள் அப்படிங்கிற உரையாடலில் எனக்கு நம்பிக்கையே இல்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைய மரபணு சார்ந்த அறிவியல் அறிஞர் விஞ்ஞானிகளோடு நான் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறேன். இந்த பூமியில் இருக்கிற எல்லோரும் ஓரிடத்திலிருந்து ஏதோ ஒரு வகையில் புலம்பெயர்ந்தே சென்றிருக்கிறார்கள். இந்த பூமி வந்தேரிகளால் வசிக்கப்படுகிற பூமி. இதுல வந்தேரிகள், சென்றேரிகள், புலம்பெயர்ந்தவர்கள், புலம்பெயர்ந்ததுல தப்பே கிடையாது. புலம்பெயர்ந்தவர்கள் குகைகளில் உட்கார்ந்து குத்த வைத்து உட்கார்ந்து குகைகளில் இருந்தவர்கள் இன்னும் அங்கதான் இருக்காங்க, குகைகளில் தான் இருக்கிறார்கள். குத்த வைத்து உட்கார்ந்தவர்கள் குகைகளில் தான் இருக்கிறார்கள். நகர்ந்து வந்தவர்களே நாகரிகம் படைத்தார்கள், நகர்ந்து வந்தவர்கள் தான் நாகரிகம் படைத்தார்கள். ஒரு நகரம், பேராசிரியர் கருணானந்தம் சொல்வது போல, ஒரு நகர நாகரிகத்தினுடைய அடிப்படை அது எப்போது முன்னால் ஏற்பட்டிருக்க கூடாது என்று. ஒரு பூமியில் 2 லட்சம் ஆண்டுகளாக மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்பதே ஒரு நாகரிகத்திற்கான சான்றாகி விட முடியாது. ஒரு நாகரிகம் தேன்ற வேண்டுமென்றால் நகரம் வேண்டும், நகரம் வேண்டுமென்றால் உபரி வேண்டும், உபரி வேண்டுமென்றால் சாப்பிட சோறு வேண்டும். அந்த சாப்பிட சோறுவதற்கு முதலில் வேளாண்மை வேண்டும். அந்த வேளாண்மை பாசனம் சார்ந்த வேளாண்மையாக இருக்கும். அப்போதுதான் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர்ல இருந்து உபரி சர்ப்ளஸ் அக்ரிகல்ச்சருக்கு வருவோம். ஆக உழவு சார்ந்து உழுகாமல் உண்ணக்கூடிய சிலர். ஓவியர் எங்க போய் உழுவாரு, சிற்பி எங்க போய் உழுவாரு, கவிஞர் எந்த நிலத்துல உழுவாரு? இப்படிப்பட்ட வேளாண்மை சாராத மக்களை அவர்களுடைய உணவிற்கு உத்தரவாதம் அளிக்கிற ஒரு வேளாண்மை உபரி பொருளாதாரம். பண்டங்கள் விற்கப்பட வேண்டும், பண்ட மாற்றங்கள் நகர வேண்டும், அணிகலன்கள் அணியப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரத்தில் தான் நகர நாகரிகம் இருக்க வேண்டும். அந்த நகர நாகரிகம் தான் உலகத்தினுடைய ஆகச்சிறந்த பெருமிதங்களில் ஒன்று. இன்றைய தேதியில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால், 2500 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகில் ஒரு வெண்கல சிலை, மிக அழகான ஒரு பெண்ணினுடைய சின்ன சிலை, டான்சிங் கேர்ள் என்று சொல்லப்படுகிற ஒரு சிலை இந்த உலகத்தில் எங்கேனும் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில். 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரமிடு கட்டியதை விட பெரிய பெருமை. பிரமிடு கட்டலாம், ஒரு பெரிய அரசன் இருக்கிறான், அரசன் இறந்தவுடன் புதைக்கிறாங்க, புதைச்சவோட உயிரோடு இருக்கிற பெண்களையும் சேர்த்து புதைக்கிறார்கள், அடிமைகளை சேர்த்து புதைக்கிறார்கள். அவர் இறந்ததற்கு பின்னால் செலவழிப்பதற்கு வைரம், வைடூரியம், பணம், காசு எல்லாத்தையும் சேர்த்து புதைக்கிறார்கள். சுமேரியாவில் கோயில்களை கட்டுகிறார்கள். ஆனால் மொஹஞ்சதாரோவில், ஹரப்பாவில் கோயில்கள் இல்லை, பெரிய வழிபாட்டு தலங்கள் இல்லை, பிரமிடுகள் இல்லை. ஆனால் கழிப்பறைகள் இருந்தன, குளிப்பிடங்கள் இருந்தன, குப்பை தொட்டிகள் இருந்தன. இந்த வசதிகள் கோட்டை பகுதியிலும் இருந்தது, மக்கள் வாழும் நகரப் பகுதியிலும் இருந்தது. அதற்கு பெயர்தான் இருபால் பெயரிய உருகழு மூதூர் என்று சங்க இலக்கியம் சொல்லுகிற அந்த பைஃபர்கேட்டட். அதாவது ஒரு நகரம் கோட்டை பகுதி, அங்க ஒரு நகரத்தினுடைய மேயர் மாதிரி ஒருத்தர், அதிகாரிகள், அரசு சார்ந்தது, நிறுவனங்கள், பொது குளிப்பிடங்கள், தானிய களஞ்சியம், கல்லூரி என்று சொல்லப்படுகிற இடங்கள், பொது விளையாட்டு அரங்கெல்லாம் இதெல்லாம் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ். இந்த பகுதியில் வணிகம் செய்பவர்கள், கலை சார்ந்தவர்கள், இவங்களாம் வந்தது டவுன் டவுன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இரண்டாக பிரிக்கப்பட்ட நகரங்கள் சிந்துவெளி முழுவதும் இருக்கிறது. ராமகிருஷ்ணன் சொன்னாரு, எதுக்கு இந்த மேடை பாருங்க, இந்த மேடை பேரூர் அடிகளாரை முன்னிலைத்து இந்த கல்லூரிக்கு நான் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பதான் முதலில் வருவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனக்கு என்னுடைய நெற்றியில் பல பத்தாண்டுகளுக்கு பின்னால் ஒரு நீர் பூசிவிட்ட, ஆனால் அது யார் பூசுகிறார் என்பதனால் இவங்களுக்கு அந்த கூட படிச்ச 2 பேர் இங்க இருக்காங்க. நான் கல்லூரியில் படிக்கும் போது சட்டம் இல்லாம 15 நாள் கல்லூரிக்கு போவேன். பல்கலைக்கழகத்தில் நினைவு இருக்கு நினைக்கிறேன். காவி உடுத்துட்டு எங்க ஊர்ல எங்க அம்மா ஏதாவது நேர்த்தி கடை வச்சிருவாங்க. அவங்களுக்கு பயம், ஏதோ யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால அடிக்கடி நேர்த்தி கடை வச்சுட்டு என்னை நெருப்புல இறங்க சொல்றாங்க. 6 வருஷம் நெருப்புல இறங்கியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி உடையை உடுத்தி நான் கல்லூரிக்கு சட்டையே இல்லாம போயிருக்கேன் படிக்கும் போது. ஆனால் அதற்கு பின்னால் மக்களை நெருங்கி 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 இப்போது சில இடங்களில் இருந்து நான் விலகி சென்றிருக்கிறேன். ஆனால் இங்கு கருப்பும் சிவப்பும் சந்திக்கிற இடம், அந்த கருப்பு சிவப்பு கருத்தியலை பற்றி சொல்கிறேன். பேரூர் அடிகளார் மீது எனக்கு மிகுந்த மரியாதையும் மதிப்பும் உண்டு. அதனால் இந்த கல்லூரியில் நான் பேசுவதை ஒரு பெரிய வாய்ப்பாக கருதுகிறேன்.
இந்த மேடையில் பாருங்கள், இந்த உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் பாருங்க, இங்க இருக்கக்கூடிய 2 படங்கள், நுழையும் போது மார்டிபல் வீலருடைய படம் இருந்தது, அதையும் சேர்த்தீங்கன்னா 3. இந்த 2 பேருமே இந்தியர்களும் இல்லை, தமிழர்களும் இல்லை. இந்த 2 பேருமே பிரிட்டிஷ்காரர்கள். இவர்களை வைத்து கொண்டாடுகிறோம் என்பதுதான் இந்த மேடையின் சிறப்பு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். நாம் அறிவு சார்ந்த சமூகம். அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். இதுதான் தமிழகம் அறிவித்த முதல் கல்விக் கொள்கை. இன்னைக்குதான் கல்விக் கொள்கை வரலாம், புதிய கல்விக் கொள்கை எல்லாம். தமிழகம் அறிவித்த ஒரு முதல் கல்விக் கொள்கை உண்டு. படிக்கிறவன் எவனோ அவன் யாரு படிச்சாலும் கீழ்ப்பான் ஒருவன் கற்பினும் மேற்பால் அவன் கண் படுமே. மூத்தோன் வருகை என்னாது. மூத்தவர் தான் எல்லாத்தையும், வயசுல மூத்தவர், அவருக்கு தான் எல்லாம் சொல்ல கிடையாது. மூத்தவர் இளைவர்லாம் கிடையாது. அறிவு இருக்கா? மேற்பால் கீழ்பால்லாம் கிடையாது. படிச்சிருக்கியா? அறிவு இருக்கா? அறிவுடையோ ஆறு அரசும் செல்லும். அப்படிங்கிறதா நாலேஜ் பேஸ் எக்கானமி, நாலேஜ் பேஸ் சொசைட்டி, நாலேஜ் பேஸ் சிஸ்டம். அந்த அறிவுக்காகத்தான் இந்த 2 படத்தையும் வைத்திருக்கிறோம். அலெக்சாண்டர் ரீ, இவருக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆதிச்சநல்லூரை 1904 அறிவித்தவர். அவரும் பிரிட்டிஷ்காரர். 1924 அவர் மொஹஞ்சதாரோ ஹரப்பாவை அறிவித்தவர். ஒரே ஒரு திருத்தம், 1924 ஜான் மார்ஷல் ஹரப்பா நாகரிகத்தை பற்றி இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் அறிவித்த போது அவர் மொஹஞ்சதாரோவிலேயோ ஹரப்பாவிலோ கால் வைத்திருக்கவில்லை. அப்ப அங்க ஆராய்ச்சி செய்தவர்கள் ஒன்னு MS வாட்ஸ், அவரை பின்னால் அவருடைய குழுல தான் KN தீட்சித் ராமகிருஷ்ணன் சொன்னார் பாத்தீங்களா. 1935 சென்னை பல்கலைக்கழகத்தை அவர் பேசுறார். அவரும் வாட்ஸோட குரூப்ல பின்னால சேர்றாரு ஜான் மார்ஷல் தலைமையில. ஆனா ஜான் மார்ஷல் அறிவிக்கும் போது, நீங்க ஹேராம்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த படத்துல ஒரு அகழ்வாராய்ச்சி மருத்துவர் வருவார். அது RD பானர்ஜியோட கேரக்டர். அவருக்கு கிடைச்ச மெட்டீரியலை கல்கட்டாக்கு எடுத்துட்டு போய் அங்க வச்சிருக்காரு. அப்ப ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய தலைமை அலுவலகம் டெல்லியில் இல்லை, சிம்லாவில் இருந்தது. ASI ஹெட் குவார்டர்ஸ். இப்ப அங்க ஒரு பிரான்ச் ஆபீஸ் தான் இருக்கு. நான் போன் பண்ணி கேட்டேன், அவங்களுக்கே தெரியல அங்கதான் ஹெட் குவார்டர்ஸ் இருந்தது. அந்த ASI ஹெட் குவார்டர்ஸ் சிம்லாவில் இருந்தது. அப்ப 6 மாசம் கோடை காலத்துல இந்த கவர்மெண்டே சிம்லாக்கு போயிடும். ராஷ்டிரபதி பவன் சொல்லி வைஸ்ராயோட பவன் இருந்தது. அங்கதான் இப்ப இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸ். அந்த இடத்துல தான் எல்லாத்தையும், சில மெட்டீரியல் நாக்பூர்ல இருந்தது. இவங்களோட ASI நாக்பூர்ல கொஞ்சம், லாகூர்ல கொஞ்சம், சில மெட்டீரியல் கல்கட்டாவில். இந்த 3 இடத்துல வர்ற மெட்டீரியல் இவ்வளவு பெரிய ஹால்ல 2 நாள் அவர் மாநாடு நடத்துறாரு. இதெல்லாம் டேபிள்ல விரிச்சு வைக்கிறாங்க. இந்த எதுக்காக இந்த ஜான் மார்ஷலுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னு சொன்னா, ஒரு அகழ்வாராய்ச்சியாளருக்கு அவர் பண்ற அகழ்வாராய்ச்சி மேல இந்த மாதிரி இருக்க பிடிக்கிற ஒரு பிடிப்பு வரும். எனக்கு ராமகிருஷ்ணன் பிடிச்சதே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை அவர் தனக்குரியதா சொந்தம் கொண்டாடிக்கிறாம, அதை புளியோதர மாதிரி மூட்டை கட்டி வைக்காம, இது வெளி உலகம் தெரியணும்னு சொல்லி ஆசைப்படுறாருல, அங்கதான் அவர் வேறுபடுறார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த அகழ்வாராய்ச்சி ஒரு பெரிய ராஜாங்க ரகசியம் மாதிரி வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு லேசா கடத்தி விடுவாரு, அவர் ஸ்டூடெண்ட்டுக்கு கடத்தி விடுவாரு. ஒரு 7-8 பேர் PhD பண்ணி அவர் ஒரு வாரிசு உரிமை இதெல்லாம் அவரை சுத்தி ஒரு ஆதீனம், ஒரு பீடங்கள், இதெல்லாம் கட்டமைச்சு இது ஆய்வு உலகம் ஒரு வகையான கட்டமைப்புகளால் இயங்கும். அப்படிப்பட்ட ஆய்வுல உப்பு காய்க்கு பிரயோஜனம் கிடையாது. ஆராய்ச்சி செய்யறதுக்கு வரலாற்றை மாற்றி அமைக்கணும், அதுக்கு ஒரு பெரிய வேணும். இந்த ஜான் மார்ஷலுக்கு அப்படி ஒரு உணர்வு இருந்தது. அவர் பாக்குறாரு, இந்த டேபிள் பாக்குறாரு, ஹரப்பால கிடைச்ச மெட்டீரியல் பாக்குறாரு, மொஹஞ்சதாரோல கிடைச்ச மெட்டீரியல் பாக்குறாரு, செங்கல் அளந்து பாக்குறாரு. இந்த செங்கல் அந்த செங்கல் இந்த 2க்கும் நடுவுல ஹரப்பா மொஹஞ்சதாரோ சிலதெல்லாம் 900 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் தூரம், 600 கிலோமீட்டர் தூரம், 600 கிலோமீட்டர். அந்த காலத்துல 4500 வருஷத்துக்கு முன்னால 600 கிலோமீட்டர் தூரம்ங்கிறது சும்மா சாமானியம் கிடையாது. செங்கலை அளந்து பார்த்தா, நீங்க அளக்கிறதுக்கெல்லாம் லேபரேட்டரியில வெர்னியர் காலிபஸ் அல்லது ஸ்க்ரூ காட்சின் 2 பிசிக்ஸ் லேபரேட்டரியில பயன்படுத்துவாங்க. அது மாதிரி கருவிகளை வச்சு அளந்தா மில்லி மீட்டர் சுத்தமா செங்கல் அப்படி இருக்கு. எடைக்கற்களை பார்த்தா 600 கிலோமீட்டர் தள்ளி அங்க கிடைச்ச எடைக்கல்லும் ஒரே மாதிரி இருக்கு, இங்க கிடைச்ச எடைக்கல். அணிகலன்கள் ஒரே மாதிரி, பேரல் பீட்ஸ், இங்க எழுதப்பட்ட எழுத்து குறியீடுகள், அங்க கிடைச்ச சிற்பம், இதெல்லாம் பார்த்தோன்னு அவர் சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி இது உள்ளூர் கலாச்சாரம் கிடையாது. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கீழடியை பத்தி பேச ஆரம்பம். இந்த தலைப்பு எனக்கு என்னை பொறுத்த வரையில சிந்து முதல் பொருணை வரைன்னு சொன்னாலும் சரி, சிந்து முதல் காவேரி வரைன்னு சொன்னாலும் சரி, சிந்து முதல் வைகை வரைன்னு சொன்னாலும் சரி, சிந்து முதல் சுருளியாறுன்னு சொன்னாலும் சரி, எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். சார் கீழடியை விட மூத்தது ஒண்ணு இருக்கா, ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் சங்க இலக்கியத்தில் இதை நாம் இணைக்கும் வரை இது எல்லாமே ஒரு குறியீடு தான். இந்த வைகை என்பது ஒரு குறியீடு,
பொருணை என்பது குறியீடு. அந்த வகையில் அவர் கண்டுபிடிக்கிறாரு. இல்லன்னா இது ஒரு ஹரப்பா நாகரிகம், இது மொஹஞ்சதாரோ நாகரிகம். அந்தந்த ஏரியா அகழ்வாராய்ச்சியாளர் அந்தந்த ஏரியால மூட்டை கட்டி வச்சிருவாங்க. இந்த மனுஷன் தான் இதுக்கு மேல சிந்திக்கிறார். அதுக்கு ஒரு காரணம் அவர் எதுலையுமே அதுல போய் இறங்கி ஆராய்ச்சி பண்ணியிருந்தா அவர் அதோட அட்டாச் ஆயிடுவார். இது ரெண்டுமே அவர் இல்லை, அதனால டிட்டாச்சா பாக்குறாரு. நான் எப்படி இங்க தமிழ் இலக்கியம் படிச்சு IAS எழுதி ஒரிசாவுக்கு வேலைக்கு போய் அந்த மொழியை கற்று அந்த மொழியில எழுதி இங்க முதலாவது உலக ஒரிய மாநாட்டை நடத்திவிட்டு இதே கோயம்புத்தூர்ல தான் நான் செம்மொழி மாநாட்டில் கலந்து கொண்டு எனது கொற்கை வஞ்சி தொண்டி கருத்தை முதலாக வெளியிட்ட இடம் கோவைதான். என்னுடைய ஆராய்ச்சி முடிவுகளை நான் முறைப்படி வெளியிட்ட இடம் கோவை. அப்ப கொஞ்சம் வெளியில இருந்து பார்க்கும் போதுதான் கிட்ட பார்வையில் தட்டுப்படாதவை தூர பார்வையில் துளாத்தூளில் தென்படும். அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை அவருக்கு இருக்கு. நோ ஸ்டேக். அவர் இது ஆராய்ச்சியும் பண்ணல. அவருக்கு கரப்பா பானர்ஜிக்கு வாட்ஸ் மேல ஒரு உணர்வு இருந்திருக்கும், வாட்ஸுக்கு இவர் மேல ஒரு உணர்வு இருந்திருக்கும். எப்படி அமர்நாத் ராமகிருஷ்ணன் மேல அவருக்கு கூட வேலை பார்த்தவங்களுக்கு என்ன உணர்வு இருந்துச்சோ, அவரை ஏதோ கவுராட்டிக்கு தூக்கி போட்டு 2 குழந்தையோட போய் கஷ்டப்படணும் வச்சுறதுக்கு மகிழ்ச்சி கிடைச்சதோ, அது மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். ஆனா இவருக்கு அந்த பாலிடிக்ஸ் இல்ல. அப்ப என்ன சொல்றாரு, இவர் பாக்குறாரு இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது, இது லோக்கல் கல்ச்சர் கிடையாதுரா, இது ஒரு சிவிலைசேஷன் அப்படிங்கிறார். அப்ப சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்தில் முதலில் தோண்டப்பட்டதோ அந்த இடத்தின் பெயரை அதற்கு வைப்பார். இப்ப கீழடியில கிடைச்சா அது கீழடி. ஹரப்பால தோண்டதுனாலதான் அதுக்கு பேர் ஹரப்பன் சிவிலைசேஷன். இது 1924 அவர் எந்த கட்டிடத்தில் இருந்து அதை பார்த்து எந்த அறையில் இருந்து பார்த்தாரோ அந்த அறைக்கு சென்று அந்த அறையின் காற்றை சுவாசித்து விட்டு அந்த கட்டிடத்தில் நுழைந்து விட்டு நான் எனது நூலினுடைய முன்னுரையை எழுதினேன். ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன். அந்த பயணித்த ஒவ்வொரு இடத்தையும் கொற்கையை பற்றி எழுதினால் கொற்கைக்கு செல்லி அந்த வன்னி மரத்தின் அடியில் இருந்து அந்த காற்றை உள்வாங்கி எழுதினேன். இப்படிப்பட்ட பயணம் அதான் ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன். ஆக நம்ம இவங்களை நம்ம கொண்டாடுறோம். இங்க 2 பாத்தீங்கன்னா சிந்து பொருணை, இது 2க்கும் என்ன பொதுவா என்ன விஷயம்? இது ரெண்டுமே ஆறு. ஆறுகளை பற்றியே நாம் ஏன் பேசிக் கொண்டிருக்கிறோம்? சிந்து முதல் வைகை வரை, சிந்து முதல் பொருணை வரை. ஏனெனில் ஆறு யாருக்கு எதுவாக இருக்கிறதுங்கிற முக்கியம். ஆறு யாருக்கு எதுவாக இருக்கிறது? ஆறுங்கிறதுக்கு இங்க தமிழ் மாணவர்கள் நிறைய பேர் இங்க ஆறுங்கிறதுக்கு என்னென்ன பொருள் இருக்கு? ஆறு என்றால் வழி, ஆற்றுப்படுத்துதல், நெறி, ஆற்றுப்படுத்துதல் ஆறு. அதே மாதிரி ஆறுனா ஒரு எண். ஆறு என்பது நதி. அப்ப யாருன்னு வரும், யானை ஆணை மாதிரி எகரம் அந்த மாதிரி வரும். ஆக ஆறு என்பது வழி, வரலாறு என்பது வந்த வழி, வந்த வழியை பேசுவதுதான் வரலாறு. ஆக அதனால்தான் நாம் ஆறை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆறு யாருக்கு என்னவாக இருக்கிறது? நான் வைகை நதியை பற்றி பரிபாடல்ல தனியா நீங்க யோசிச்சு பாருங்க. சிலப்பதிகாரத்துல பூம்புகார் போற்றப்படுகிறது, மாமலை பேசப்படுகிறது, திங்கள் போற்றப்படுகிறது, ஞாயிறு போற்றப்படுகிறது. எவ்வளவு பெரிய மரபு உடைக்கப்பட்டு கடவுள்கள் போற்றப்படாமல் இயற்கை போற்றப்படுகிறது. அது முதல் காப்பியத்தில். பரிபாடல பாருங்க, திருமாலை பத்தி இருக்கு, செவ்வேலை பத்தி இருக்கு, வைகை பற்றி இருக்கு. இப்போ இங்க சங்க இலக்கியத்தில் ஒரு நதி ஒரு நகரத்தோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. நான்மாட கூடல், தமிழ் வையை தன்னம் புனல் அப்படின்னு ஒரு நதி ஒரு மொழியோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. அதையெல்லாம் விட ஒரு மொழி காதலோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. வைகை என்னும் காதல் நதி அப்படின்னு நான் மதுரையில பேசினேன். ஏன்னா வைகையில தண்ணி வருது. நகை அமர் காதலரை நாளனி கூட்டும் வகை சாலும் வையை வரவு. இலையும் மயிரும் ஈருஞ்சார்ந்து நிலத்த முளையும் மார்பும் முயங்கு அணி மயங்க விருப்பு ஒன்றுபட்டவர் உளம் நிறை உடைத்தன வரைச்சிறை உடைத்தது வையை. காதலிக்கிற நெருக்கமா காதலிக்கிற மனசு ஒன்றுபட்ட 2 பேரு திடீர்னு சந்திச்சுக்கிட்டாங்க, எங்க அந்த இடத்துல தயக்கம் உடைபட்டு போய்விடுமோ அது மாதிரி வைகை உடைச்சிட்டு வருதுன்னு. ஒரு வைகை நதியை பார்க்கும் போது காதல் மனம் நினைவுக்கு வருகிற ஒரு திங். அதே மாதிரி அந்த வைகை நதியை பார்த்து யாரும் பயப்படுறாங்க? அந்த வைகை நதியில நெய் கலந்திருக்கு, சாரும் சேரும் நெய்யும் மலரும் நாறுபு நிகழும் யாரும் வரலாறு பரிபாடல. அப்ப அந்தணர்கள் வர்றாங்க. நாறுபு நிகழும் யாரு கண்டு அழிந்து வேறுபடு புனல். ஏடா குண்டக்க முண்டக்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு யோசிக்கிறான்.
எல்லாம் குளிக்கிறாங்க. ஆம்பளை குளிக்கிறான், பொம்பளை குளிக்கிறான், இளைஞர்கள் குளிக்கிறான், வயசான குளிக்கிறான், வெளியூர் குளிக்கிறான், வலியூர் குளிக்கிறான். எச்சி எல்லாம் வடிஞ்சிருக்கு, நெய் கலந்திருக்கு, எண்ணெய் கலந்திருக்கு, பிசு பிசுன்னு இருக்கு. நாறுபு நிகழும் யாரு கண்டு அழிந்து வேறுபடு புனல் என விரை மண்ணு கலிலை புலம்புரி அந்தனர் கலங்கினர் மருண்டு. நீங்க வைகை ஆத்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே அரட்டை ஆயிடுவாங்க. வைகை ஆத்து தண்ணி வருதோ இல்லையோ எப்பயுமே தண்ணி வர மாதிரி ஒரு பாவனையோட இருப்பாங்க. அதான் மதுரையோட சிறப்பு. ஆக நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க போய் பாருங்க, எல்லா இடத்துலயும் திதி பண்றது அந்த மாதிரி சடங்குகள் எல்லாம் நடக்கும். மதுரையில் நான் பெரிய சடங்குகள் நடத்தி நான் பார்த்தது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மதுரைக்காரன் கூட அங்க போய் ஸ்ரீரங்கம் காவிரி அதுக்கு போவானே தவிர இந்த மதுரை எப்பயுமே ஒரு வித்தியாசமான இடமாவே இருந்திருக்கு. அங்க வைகை ஆத்த கரையில நின்று இந்த வேதங்களை அறிந்த அந்தணர்கள் மருண்டு போயிறாங்க. இதனால தண்ணி வேற மாதிரி இருக்கு, எல்லாரும் சேர்ந்து குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. மாறுமன் மலரும் தாரும் கோதையும் ஆடுவார் நெஞ்சத்து அலர்ந்து அமைந்த காமம் வாடற்க வையை நினக்கு தமிழ் வையை தன்னம்புணல். அதனால்தான் நாம் ஆறு பற்றி பேசுகிறோம். அவர் சொன்னார் பாத்தீங்களா, சிந்து என்பது வன்பொருள் என்றால் சங்க இலக்கியம் அதன் மென்பொருள். ஏன்னு கேட்டீங்கன்னா 1924 சிந்துவெளி அறிவிக்கப்பட்டது. 1925 நாம அதனுடைய நூற்றாண்டை கொண்டாடிட்டு இருக்கோம். 1925 இந்தியாவில் இன்னொரு அமைப்பு தொடங்கப்பட்டது. அதனுடைய நூற்றாண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்படும். சிலர் சொல்றாங்க இந்த அறிவிப்பு தான் இந்திய வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு மாபெரும் அணுகுண்டு. அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் இப்படி ஒன்று தரையில கீழே தூங்குறதே தெரியாது. இதை தோண்ட போனவங்க எல்லாம் இது ஒரு ஸ்தூபின்னு தான் நினைச்சாங்க. மொஹஞ்சோதராவை பார்த்த முதல்ல ஆளுங்க இது ஒரு ஸ்தூபி நினைச்சாங்க. ஹரப்பாவையும் புத்த மத ஸ்தூபி தான் நினைச்சாங்க, அல்லது ஒரு மௌசு இது மாதிரி நினைச்சாங்க. இங்க கீழே ஒரு நாகரிகம் தூங்குதுன்னு யாருமே நினைக்கல. இந்த நாகரிகம் இந்த சொல்ல பார்த்தேன் அதுக்கு பின்னால அதுக்கு ரியாக்ஷன் தான் சொல்றாங்க. அது இயல்பா காக்க உட்கார பணம் விழுந்தது மாதிரி இயல்பாவும் நடந்திருக்கலாம். 1925 ஒரு அமைப்பு நிறுவப்பட்டது. அதை போலவே சுதந்திர இந்தியாவில் இந்திய பாராளுமன்றத்தில் சிந்து சமவெளியை பற்றிய ஒரு நிதிநிலை அறிக்கையில் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டு சரஸ்வதி பண்பாடு என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. 2019 ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் என்ற நூலின் மூலமாக இது எங்களது பண்பாடு என்று நாம் உரிமை கொண்டாட தொடங்கியதற்கு பின்னால், கீழடி வெளிவந்ததற்கு பின்னால், இதெல்லாம் நிகழ்ந்ததற்கு பின்னால் தான் இந்திய பாராளுமன்றத்தின் முதலில் நிதிநிலை அறிக்கையில் சரஸ்வதி பண்பாடு என்ற பெயர் உச்சரிக்கப்படுகிறது. ஆகையால் தோழர்களே, ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தரவுகளால் கட்டமைக்கப்பட வேண்டும் வரலாறு. தரவுகளால் வரலாற்றை கட்டமைக்க வேண்டும். இல்லை என்றால் கட்டுக்கதைகள் நம் மீது வரலாறு என்று கட்டவிழ்த்து விடப்படும். வரலாறுன்னா என்ன? வரலாறு என்பது மக்களின் வரலாறே வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறு. மக்களின் வரலே வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறு, இல்லைன்னா வாக்கிய தகராறு. அவர் வந்தாரு, இவர் வந்தாரு, இத்தனை கல்யாணம் பண்ணாரு, இவர் குழந்தை பெற்றாரு, இவர் ரெண்டாவது பண்ணாரு, அவர் முடிசூட்டினாரு, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. வருவார்கள் போவார்கள், மன்னர்கள் வருவார்கள் போவார்கள், பேரரசர்கள் வருவார்கள் போவார்கள், ஆட்சிகள் மாறும் மாறாமல் இருக்கும். இதையெல்லாம் அரசியலுக்கு, இந்த அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட, ஆட்சி அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது, பண்பாடு. பண்பாடு இல்லாத அரசியல் இருக்கலாம், ஆனால் அரசியல் இல்லாத பண்பாடு இருக்கவே முடியாது. அதனால்தான் பண்பாட்டு அரசியலை பேசுவதற்கு நாங்கள் ஓடி 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 வருகிறோம். ஏனென்றால் அரசியலை விட முக்கியமானது பண்பாட்டு அரசியல். இது ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சிந்துவெளி பண்பாடுன்னு பேசுறோம். சிந்துவெளிக்கு பக்கத்துல தான் கங்கை வெளி இருக்கு, கங்கை சமவெளி. இங்க வைகை நதி பண்பாடுன்னு பேசுறோம், பொருணை நதி பண்பாடுன்னு பேசுறோம். எவ்வளவு தூரமா இருக்கு பாத்தீங்களா? மொஹஞ்சோதரா எங்க இருக்கு, ஹரப்பா எங்க இருக்கு? இவர் 2014-15 இதெல்லாம் சொல்லி அவருடைய சீனியர்ஸ் எல்லாம் இந்த மெட்டீரியல் பார்த்தா நான் ராக்கி கடையிலேயே வேலை பார்த்திருக்கேன், இதை பார்த்தா ஹரப்பா மெட்டீரியல் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சொல்ல உடனே இவங்க லேசா எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு நக்கலா சிரிச்சிருப்பாங்க, அப்படித்தானே? ஒரு சிரிச்சிருப்பாங்க. இதை எல்லாருக்கும் சிந்துவெளி எங்க இருக்கு, உன் கீழடி எங்கேயா இருக்கு? இதான் 2016ஆம் ஆண்டு ஐராவத மகாதேவன் என்னுடைய நூலை வெளியிட்டார். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூல் ஏப்ரல் 13ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு ரோஜா முத்தையா நூலகத்தில் வெளியிடப்பட்டது. அதுக்கு பின்னால அதே ஆண்டு மறுமாத்திரம் 2016ஆம் ஆண்டு மே மாதம் 30-31 மே மாதம் 30-31 அல்லது 31 ஜூன் 1 இந்த 2 நாட்களில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருந்து ஒரு பெரிய செய்தி வருகிறது. இந்த ஹரப்பன் லைட் மெட்டீரியல் ஃபவுண்ட் இன் கீழடின்னு ஒரு பெரிய கட்டுரை. அந்த கட்டுரையை பார்த்தவன தான் எனக்கு கீழடியில் இப்படி நடக்கிறதே தெரியும். அந்த கட்டுரையை படிச்சவனே நான் 4வது நாள் ஓடோடி வந்துட்டேன்.
திருப்பி கீழடிக்கு வந்து அவரோட அரை நாள் தங்கியிருந்தேன். அப்ப என்னுடைய புத்தகம் வெளியிடப்பட்டதுனால 43 நாள். அதுக்கு முன்னால அதை கண்டுபிடிச்சாரு, ஆனா கேட்கல, அங்க இருக்கவங்க யாரும் கேட்கல. இந்த செய்தி வந்ததற்கு பின்னால் புரட்டி போடப்பட்டது. இவர் வெளியில போனாரு, இன்னொருத்தர் வந்து இங்க தோன்றதுக்கு ஒண்ணுமே இல்லைனாரு. அதுக்கு பின்னால 6 முறை தோண்டப்பட்டு ஆயிரக்கணக்கான பொருள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த தோண்டுதலும் இந்த தேடுதலும் யாரையோ அச்சுறுத்துகிறது. அதனால் தான் எங்களுக்கு உற்சாகமாக இருக்கிறது. நீங்க எப்பயுமே சரியான வழியில போய்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கவனிச்சுட்டே இருக்கணும். இதை யாரை மகிழ்ச்சிப்படுத்துகிறது, யாரை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க அதை வச்சுதான். நான் வந்து தெளிவா ஒரு விஷயங்களை தெளிவாக்கேன். எந்த மேடையில் ஏறுவது என்பதில் இருக்கிற தெளிவு இருக்கு பாத்தீங்களா. நான் ஏறக்கூடாத மேடையில் எப்போதும் ஏற மாட்டேன், ஏறியதே கிடையாது. அது ஒரு பேச்சை ஒத்துக்கிறதுக்கு மேல அதுல யாரு என்ன பின்னணி அப்படிலாம் கேட்டு அனலைஸ் பண்ணி, ஏன்னா எனக்கு என்னுடைய கருத்து உரிமை இருக்குல்ல, அது யாரையும் தீர்க்க வேண்டியது. ஆனால் சிந்துக்கு பக்கத்துல கங்கை இருக்கு. ஆனா ஏன் ஒரு நாகரிகம், கங்கை சமவெளி நாகரிகம்ங்கிறது ஏன் வெளியில வரல? இந்த சிந்துவெளி ஹரப்பா செங்கலை விட்டீங்கன்னா அந்த செங்கலுக்கு நிகரான செங்கல் அதுக்கு பின்னால 2000 வருஷமாக இந்த பூமியில் செய்யப்படவே இல்லை. அதுக்கு பின்னால வந்த கிடைச்ச ஒரே சுவர் இந்த சிந்துவெளி சுவர். எவ்வளவு பெரிய சுவர்! மொஹஞ்சதாரோ ஹரப்பால செம்பு புனைந்தென்று என்றென்ன சேனரும் புரிசை அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. செம்பு புனைந்தென்ன சேனரும் புரிசை. அப்படிப்பட்ட சுவர்களையும் மதுச்சுவர்களையும் சங்க இலக்கியம் பேசுறதுக்கு ஒரு காட்சிப்படுத்தணும்னா அது மொஹஞ்சதாரோ ஹரப்பால. மொஹஞ்சதாரோ ஹரப்பால கிடைக்கிற மெட்டீரியலுக்கு ஒரு இலக்கியம் வேணா, அந்த இலக்கியம் அங்கே இல்ல. அங்க பூமிக்கு கீழ் தோண்டப்பட்ட பொருள்களுக்கு பூமிக்கு வெளியே இலக்கியம் இல்லை. இங்கே சங்க இலக்கியத்தில் எழுதப்பட்ட விஷயங்களுக்கு பூமிக்கு கீழே அந்த அளவுக்கு விஷயம் இதுவரையும் கிடைக்க கிடையாது. கீழடி போன்ற இடங்களில் கிடைக்க தொடங்கி இருக்கிறது. அதனாலதான் சங்க இலக்கிய ஒரு கட்டுக்கதை மாதிரியும் வால்கா முதல் கங்கை வரை என்ற புத்தகத்தை தலையில் தூக்கி கொண்டாடினோம். ஆனால் அது வால்கா முதல் கங்கை வரைதான். அந்த புத்தகம் எழுதப்பட்ட போது சிந்துவெளியை பற்றிய செய்திகள் வந்துவிட்டன. இருந்தாலும் தமிழகத்தை பற்றியோ ஆதிச்சநல்லூரை பற்றியோ ஒரு வார்த்தை கூட அந்த நூலில் கிடையாது. ஒரு வார்த்தை கூட கிடையாது. இந்த கேஎன் தீட்சித் வந்து ஜான் மார்ஷலுடைய குரூப்ல சேர்றார். அவர் வந்து பின்னால டிஜி ஆகிறார். யாரு? ஜான் மார்ஷல். அவர் டிஜி ஆகிறார். அந்த டிஜியா இருக்கிறவரு, டிஜினா பெரிய பதவி, இந்திய தொல்லியல் கழகத்தில் அவர் தான் தலைவர். அவர் சென்னைக்கு வர்றார். சென்னைக்கு வந்து பேசும்போது சொல்றாரு, ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ பார்த்துட்டு வந்திருக்காரு. இவர் கம்பேர் பண்ணி இவர் மைண்ட்ல என்ன சொல்லுது சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு இன்ட்யூட்டிவ் அப்படின்னு பச்சி ஏதோ சொல்லுதும்பாங்கல்ல. அதாவது ஒரு இன்ட்யூட்டிவ். அவர் சொல்றாரு, எனது ஆர்கியாலஜி துறையை சேர்ந்த எனது நண்பர்கள் யாருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு தெரியல, இந்த திருநெல்வேலி பகுதியில, கொற்கை பகுதியில, இந்த ஆதிச்சநல்லூர் பகுதியில அல்லது இந்த மதுரை மாவட்டம் இந்த மாதிரியான இடங்கள்ல, அதாவது தென் தமிழ்நாடுன்னு சொல்றார், அங்கு தோண்டப்பட்டால் ஒருவேளை சிந்துவெளி பண்பாட்டு ஹரப்பா பண்பாட்டுக்கு சமகாலத்தை சேர்ந்த அல்லது அதற்கு சற்று பின்தங்கிய காலத்தை சேர்ந்த ஒரு நாகரிகத்திற்கான தடயங்கள் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொன்னவரு. நான் எதுக்கு அவரை கோட் பண்றேன்? அவரை கோட் பண்ணாம நம்ம ஊர் ஆள் யாரையாவது நான் கோட் பண்றேன்னா நம்ம ஊர்கார எப்பயுமே அப்படித்தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப இவர் 2 பேரும் வெளிநாட்டுக்காரங்க. அவரு கேஎன் தீட்சித், பேர் வேறு ரொம்ப முக்கியம். அவர் வகிச்ச பதவி டைரக்டர் ஜெனரல். அவர் ஏன் நம்மளை போய் சப்போர்ட் பண்ணி இங்க வந்து சொல்ல போறாரு? அவர் சொல்லி சென்று 1935, அதற்கு பின்னால் 80 ஆண்டு யாருமே இந்த பகுதியில் தலை வைத்து படுக்கவில்லை. ஆதிச்சநல்லூரில் தோண்டப்பட்டது 1904 அலெக்சாண்டர் ரீ. அதுக்கு பின்னால் அங்கு செல்கிறவர் சத்தியமூர்த்தி, எனது நண்பர், ஒரிசாவில் எங்களோட பணியாற்றிக் கொண்டிருந்தார். கொனார்க்கில் நாங்கள் 2 பேரும் பணியாற்றிருக்கோம். அதை பற்றி அவர் வந்து இங்க 100 ஆண்டு ஆயிடுச்சு நாங்க பேசிட்டு இருக்கோம் ஒரிசாவில். கரெக்டா நீங்க போறீங்க 1904 2004 100வது ஆண்டு நீங்க போறீங்க அப்படின்னு கொஞ்சம் உஸ்பேரை ஏற்றி விட்டுருந்தோம். 2004 வந்து அவர் தோண்டி அந்த அறிக்கை வெளியே வரவே இல்லை. அவரு ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு. முத்தாளங்குறிச்சி காமராஜன் ஒருத்தர் போய் வழக்கு நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்றாரு, அந்த அறிக்கையை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு. கடைசி வரைக்கும் போராடி சத்யபாமாங்கிற பேர்ல, அதுல வந்து சத்தியமூர்த்தி பேர் கூட அதிகம் குறிப்பிடப்படவில்லை, ஒரு அறிக்கை தயாரிப்பட்டு ஒரு காமா சோமன்னு இதுல இணையத்தில் எல்லாம் போடப்பட்டது. அப்ப வந்து நாங்க வந்து இதை பற்றி என்னுடைய புத்தகம் கடைசி பணியில் இருந்தது. அப்ப நான் சத்தியமூர்த்தி கூட பேசினேன், வேற என்னென்ன கிடைச்சது அப்படின்னு. நானும் வந்து கிட்டத்தட்ட ஃபுல் டீடைல் இருக்கிற மாதிரியே, அதை எங்க அரசாங்கத்தில் எங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் உண்டு. கிட்டத்தட்ட அதாவது போட்டுவாங்க ஃபுல் டீடைல் இருக்கிற மாதிரியே கேட்டா அப்பதான் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சுட்டு சார் ஒரு முழு எலும்பு கூடு கிடைச்சது
அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டேன். மைசூர்ல இருந்து வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த எலும்பு கூட என்னாச்சுன்னு கேட்டா அது உண்மையாச்சுன்னே தெரியல யாருக்குமே. ஆர்டிஐல போட்டு பாக்குறாங்க, இங்க போட்டு பாக்குறாங்க. கடைசியில் அந்த அறிக்கை வந்து நீதிமன்றத்துக்கு போய் வந்திருக்கு. இப்ப இவர் தான் அறிக்கை எழுதணும்னு ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போனார். அப்புறம் நீதிமன்றம் சொன்னது இவர் தான் எழுதணும்னு. இவர் தான் எழுதணும்னு சொன்னதுக்கு பின்னால அறிக்கை கொடுத்துட்டாரு. இப்ப ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு, அதை வெளியிட சொல்லி ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் கங்கை சமவெளி நாகரிகத்தில் அதற்கு பின்னால் கிடைத்த ஒரு சுவர், ராஜகிருகம் என்று சொல்லப்படுகிற பீகாரில் ஒரு சுவர் கிடைச்சது. சுவர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த சுவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த சுவர்கள்லாம் அப்பன் சுவர். அதுக்கு முன்னால 2500 ஆண்டுகளுக்கு முன்னால ஹரப்பா மொஹஞ்சதாரோல இருக்கு. இந்த சுவர் கிடைச்சவொன்னா இந்த சுவர் தான் அடிபட்டு போச்சு. அடிபடவங்க அப்பதான் ஷாக் எல்லாருக்கும். ஏன்னா அது இவ்வளவு பெரிய சுவர், இவ்வளவு பெரிய செங்கல் தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த செங்கல் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்களா, அது யாருடைய பண்பாடு? இந்த புத்தகத்துல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஏன்னா செங்கல் வந்து ஏன் தேவைப்படுதுன்னா, அதுவும் சுட்ட செங்கல் ஏன் தேவைப்படும் பாத்தீங்கன்னா, நீங்க வேத நாகரிகெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் குடிசை, அந்த யாகம் பண்ற இடம்லாம் ஒரு சின்ன ஒரு வேள்வி மாதிரி பண்றது, ஒரு குச்சியை நடுறதான், அவ்வளவுதான். பெரிய கோட்டை கொத்தளங்கள்லாம் கிடையாது. கோட்டையில் அழிச்சவன் தான் புரந்தர் இந்திரன். அப்ப கோட்டையை கட்டியவர்கள், கோட்டையை அழித்தவர்கள் தான் நீங்க பார்க்கணும். ஆக இவ்வளவு பெரிய கோட்டைகள்ல இவங்க இருக்கிறாங்கன்னா, இந்த செங்கல் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எதிரிகளில் இருந்து காப்பாற்றுவதல்ல. மொஹஞ்சதாரோ ஹரப்பாவினுடைய செங்கல் வெள்ள நீரில் இருந்து அந்த நகரை காப்பாற்றுவதற்காக. அதனாலதான் சுட்ட செங்கல். நீங்க சாதாரண சுடாத செங்கல் வச்சீங்கன்னா அது கொஞ்ச நாள் 10 நாள் தண்ணி நின்றுச்சு வைங்க, செங்கல் கீழே விழுந்துடும், ஊறி போய். ஆனா சுட்ட செங்கல் வந்து 2 நாள் 3 நாள் தண்ணி நின்றா கூட விழுகாது, பெரிய சுவர். இந்த சுட்ட செங்கல்ங்கிற பண்பாடை வந்து வெள்ள அபாயத்திலிருந்து அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா தமிழ் தொன்மங்கள்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்மை தொடர்ந்து ஒரு வெள்ளம் விரட்டி கொண்டே இருக்கும். நம்மை விரட்டி கொண்டே இருக்கும். ஒரு கடல் கோள் நம்மை விரட்டி கொண்டே இருக்கும். இவருடைய நகரம் இருந்துச்சு, பகுருளி ஆறும் பன்மலை அடுக்கத்து குமரி போடும் கொடுங்கடல் கல்ல. எந்த இடத்துலயும் சங்க இலக்கியத்திலேயோ அல்லது நமது தொன்மங்களிலேயோ அந்த இறையனார் அகப்பொருள் வந்து ஒரு ஜோடி ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் சொன்னா கூட ஒரு சின்ன மீள் நினைவு. எங்கேயோ ஒரு விஷயத்துல இயற்கை சீற்றத்தால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். சோழர்கிட்ட போய் பாருங்க, மண்மூடி அழிந்தது உறையூர்மா. சேரர்ல போய் பாருங்க, ஒரு பெண் தெய்வத்தினுடைய சாபத்தால் அழிந்தது எங்களுடைய நகரம்பா. ஏதோ ஒரு வகையில் நகரங்களை இழந்த ஒரு கூட்டு மனநிலையை நாம் சுமந்து கொண்டே இருக்கிறோம். வெள்ளம் நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. காயல்பட்டினத்தில் கூட சென்ற மாதம் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் நம்மை வெள்ளம் துரத்தியது. ஆக வெள்ளத்தால் பாதியையும் கள்ளத்தால் மீதியையும் துளைந்து இந்த வரலாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கும் போது அந்த செங்கல் வந்து தேவைக்கரியது. நீங்க யோசிச்சு பாருங்க, செங்கல் செய்யற இடத்துக்கு பேர் என்ன? சூளை. செங்கல் கட்டளை. அதை அறுக்கிறது பாத்தீங்களா, சூளையில வச்சு சுடுற இடத்துல அப்படி வச்சு ஒரு அச்சு மாதிரி வச்சு அப்படி அறுப்பாங்க. அது பேர் செங்கல் அறுக்கிறது பேரு. அதுக்கு பேர் செங்கல் கட்டளை. தங்கத்தை உரசி பார்க்கறதுக்கு அந்த உரசுக்கல் பேரு கட்டளை கல். உரசி பார்க்கிறது அதுதான் ஸ்டாண்டர்ட். கட்டளை என்றால் ஆணை. கட்டியது கட்டிய இடத்தில் கட்டியபடி நிற்க வேண்டும். அதற்கு பேர் தான் கட்டிடை. அதற்கு பேர் தான் கட்டிடம். கட்டுமானம், கட்டிடம், கட்டளை. இப்படிப்பட்ட கட்டுமானங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு வரலாறுக்கும் கட்டுமானங்களே இல்லாத கட்டுப்பாடற்ற ஒரு உரையாடலுக்குமான ஒரு உரையாடலைத்தான் இந்த வரலாறு நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு. அப்ப அந்த பண்பாட்டுக்கு இலக்கியம் இல்லை. நம்மகிட்ட இலக்கியம் இருக்கு, அதுக்கான இமிடியட் தரவுகள் இல்லை. அப்ப மனிதன் சென்ற இடத்தினுடைய வழித்தடத்தை தான் நாம் தேட வேண்டும் தவிர, நான் இந்த இடத்திலேயே இருந்த 2 லட்சம் வருஷம் இந்த வரலாறுலாம் இங்க இருக்கிறது தான் வரணும் தேவையே கிடையாது. ஏனென்றால் மனிதன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறான். எடுத்து பாருங்க, 400-500 வருஷத்துக்கு முன்னால மொரிசியஸுக்கு கொண்டு செல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பிஜி தீவுக்கு சென்றவர்கள், மெக்சிகோவுக்கு சென்றவர்கள், தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றவர்கள், மலேசியாவுக்கு சென்றவர்கள், பர்மாவுக்கு சென்றவர்கள், அவர்கள் கூட நடந்து சென்றது காளியம்மனும் மாரியம்மனும் முனீஸ்வரரும் முனியாண்டியும் தான். மனிதர்கள் நடந்து செல்வதும் இடத்திற்கு கடவுள்கள் நடந்து செல்வார்கள். பாலைவனங்களில் கோயில்கள் இல்லை. அதனால் அங்கு பூசாரிகள் இல்லை. அதனால் அங்கு உண்டியலும் இல்லை. ஆக மனிதன் நடந்த இடத்துக்கு தான் கடவுளும் கூட சென்று இளைப்பாறுவார்கள். அப்படின்னு இருக்கும்போது மனிதன் நடந்த தடத்தை பற்றி தான் வரலாறு நடக்க வேண்டும். அதான் மரபணு சொல்லுது. எல்லாரும் உடம்புலையும் எல்லா ரத்தமும் ஓடுது. இதுல நான் இந்த கோத்திரம், இந்த ஜாதி, அந்த ஜாதி எல்லாம் பேசுறதெல்லாம் ஒரு சுய பெருமிதம் தான். ஆக நீங்க இந்த வரலாறு வந்து எப்படி கட்டமைக்கிறோம்? நான் போயிருந்தேன் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால. நான் சென்னை நிகழ்ச்சியில கூட இதை பத்தி நான் பேசினேன். இதுக்கு போயிருந்தேன், பீகாருக்கு.
பீகார்ல ஒரு அருமையான அருங்காட்சியகத்தை பீகார் அரசாங்கம் நடத்திருக்காங்க. நான் எதுக்காக நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு மாதமா பேசிக்கிட்டே இருந்த எங்களுடைய அதிகாரிகளோட இரவு பகல், அதனால கொஞ்சம் டவுன். இப்ப கங்கை சமவெளி சிந்து சமவெளிக்கு பக்கத்துல தான் இருக்கு. தூரம் கம்மி, ஆனா இடைவெளி அதிகம். தூரம் குறைவு, இடைவெளி அதிகம். ஹரப்பா முகஜராவில் இருந்து ஆதிச்சநல்லூரும் கீழடியும் கொடுமணலும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. ஆனால் இடைவெளி குறைவு. ஏனெனில் தூரமும் இடைவெளியும் ஒன்று போல் தோன்றினாலும் ஒன்று அல்ல, வேறு வேறு. தூரமும் இடைவெளியும் ஒன்று போல் தோன்றினாலும் ஒன்று அல்ல, வேறு வேறு. இந்த கேப்புக்கும் டிஸ்டன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆக இப்ப நான் திடீர்னு நான் அமெரிக்காவுக்கு நான் போயிட்டு வைங்க, ஒரு 1000 பேருக்கு நான் என் பண்பாடை எடுத்துட்டு போறேன். அப்ப அமெரிக்காவுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள தூரம் நிறைய இருக்கு, ஆனா இடைவெளி குறைஞ்சிருது. என்னுடைய மாரியம்மாயம் கூட வந்திருக்காங்க, என்னுடைய கருப்புசாமியம் கூட வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது நெருக்கமாயிருது. ஆக அதனாலதான் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எப்பயுமே இந்த போட்டி நான் இங்க போயிருக்கும்போது இந்த பீகார் அருங்காட்சியகத்துக்கு போயிருந்தேன். பீகார் அருங்காட்சியகத்துக்கு போனா நமக்கு இந்தியாவை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. கருணானந்தம் சார் சொன்னது நம்ம தமிழ்நாட்டு பண்பாட்டை மட்டும் கிடையாது, இந்திய துணைக்கண்ட பண்பாட்டுக்கான உரிமை குரல் நமக்கு தான் இருக்கு. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் இந்த தென்குமரி ஆயிடை தமிழ்குடம் வடவேங்கிடும் தென்குமரி ஆயிரை தமிழ்கூடும் நெல்லழகங்கிறது இந்த இந்திய நிலப்பகுதியில தான் ஒட்டிட்டு இருந்துச்சு. அது ஒண்ணும் தனியா இல்ல. நீங்க விரும்பினாலும் இந்திய துணைக்கண்டம்ங்கிற நிலப்பகுதியை பற்றி பேசியே தீர வேண்டும். தமிழ்நாட்டில் குறிஞ்சி மலை இருக்கிறது, சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி மலை இருக்கிறது, முல்லை இருக்கிறது, காடு இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது, நகரம் இருக்கிறது, துறைமுகம் இருக்கிறது. பாலைவனம் எங்கே இருக்கிறது? அப்படி என்றால் பாலைவனம் எங்கே இருக்கிறது? முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல் விளந்து நடுங்குதியரற்று பாலை என்றோ படிவம் கொள்ளும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. எங்கேயாவது ஒரு இடத்துல குறிஞ்சினா என்னன்னு விளக்கிருக்கமா? பாலையின் இப்படி சொன்னாதான் விளக்கணுங்கிற ஒரு தேவை இருக்கு. ஏன்னா பாலைவனத்தை நம்ம இந்த பூமியில இல்ல. ஆனால் சங்க இலக்கியத்தில் அகநானூற்றில் ஒட்டகம் எலும்பு தின்கிறது, பசி தாங்க மாட்டாத வணிகர்களுடைய வணிகை சுமையை சுமந்து செல்கிற ஒட்டகம் பசி தாங்காமல் எலும்புகளை தின்று தந்து அழுகு பசி தீர்க்கும் அப்படின்னு அகநானூற்றுல சொல்லுது. அதுக்கு ஒருத்தர் கூகுள்ல விளக்க எழுதியிருக்காரு. அவர் சைவர். அவர் எலும்புங்கிறது ஒரு வெள்ளையா இருக்கிற மலர் ஒரு செடி மாதிரி. ஒட்டகத்தை சைவமாக்குறதுல அவருக்கு என்ன கிடைச்சது? நான் என்ன பண்ணேன், ஜெய்சால்பர்க் போய் அங்க எலெக்ஷன் கமிஷனா நான் 2 முறை இந்தியாவினுடைய துணை தேர்தல் ஆணையராக 30 மாநில தேர்தல்களையும் 2 பாராளுமன்ற தேர்தல்களையும் திட்டமிட்டு நான் நடத்தியிருக்கேன். அதனால நான் கால் வைக்காத மாவட்டம் இந்தியாவில் 17 மாவட்டம் தான். இந்தியாவில் கூட எல்லா மாவட்டத்தையும் மீறி எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன், எல்லா பழங்குடி மக்களையும் சந்திச்சிருக்கேன். அப்ப ஜெய்சால்பர்க்கு நான் டியூட்டி போட்டு போகும்போது அங்க போய் ஒட்டகம் வைக்கிறவர்கிட்ட போய் ஒட்டகம் எலும்பு திங்குமாயான்னு கேட்டேன். நான் திங்கதை ஆனா எங்க தாத்தா பாட்டிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா, நல்லா கேட்டு சொல்லுங்கன்னு திருப்பி அடுத்த தடவை போகும்போது அவர்கிட்ட ஒட்டகம் திரும்பான்னு கேட்டேன். திங்குன்னு சொல்றாங்க சார், ஆனா ரொம்ப பட்னியா கிடந்தா திங்கும் அப்படின்னு. அப்புறம் கேமல் ரிசர்ச் சென்டர்னு ஒண்ணு பிகானீர்ல இருக்கு, ராஜஸ்தான்ல. அங்க அருகள்கிட்ட கேட்டா அது சார் இதுக்கு பட் பாசிபிலிட்டி ஒரு டெபிஷியன்சி இருந்தா இருக்கும் அப்படிங்கிறான். அப்புறம் திடீர்னு நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, கேமல் ஈட்டிங் போர்டு போடுங்க. பாகிஸ்தான்ல இருந்து டான் நியூஸ் பேப்பர்ல ஒரு வருது, அந்த ஏரியால ஒரு பெரிய வறட்சி ஆயிருது. இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால அங்க இருக்கிற ஏரியாலாம் இருக்க கேமல் எலும்பு திங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு போட்டுக்கான் நியூஸ். இந்த கேமல் எலும்பு திங்கும், ஒட்டகம் எலும்பு திங்கிறது இந்தியாவிலேயே முதல் அறிவித்த இலக்கியம் சங்க இலக்கியம். வேற எந்த இலக்கியம் கிடையாது. ஒட்டக சாஸ்திரம்னே வடமொழியில ஒரு நூல் இருக்கு, ஒட்டக சாஸ்திரம்னே அந்த நூலுக்கு பேரு. அதையும் நான் வாங்கி படிச்சு பார்த்திருக்கேன். எந்த ஒட்டகத்தை எவ்வளவு விலை கொடுக்கணும், ஒட்டகம் இப்படி இருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்தா இருக்கணும். அதுக்கு எல்லா வகையான இதெல்லாம் இருக்கு. வாஸ்து மாதிரி ஒட்டகத்தை விலைக்கு கொடுத்துப்பாங்க ஒட்டக சாஸ்திரக்கு. ஆனால் எலும்பு திங்குன்னு யாரும் சொல்லல. ஒட்டகம் எலும்பு தின்னும் என்று சொன்ன இலக்கியம் ஒரே இலக்கியம் சங்க இலக்கியம். எனது கேள்வி, ஒட்டகம் எலும்பு தின்னும் அது வணிக சுமையை சுமக்கும் என்பது சங்க இலக்கியத்திற்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னார் பாத்தீங்களா, சிங்கம் தென்பகுதிக்கு வந்ததே கிடையாது. நர்மதை நதியின் வடகரையை தாண்டி தென்கரையை சிங்கம் தொட்டதே இல்லை. ஆனால் சிங்கத்தினுடைய அனாட்டமி, அதனுடைய தாரணி, அதனுடைய கழுத்து, அதனுடைய பிடரி, அதனுடைய மயிர், அந்த வார் உயிர், வாரல் நல்லுயிர், வாரல் உயிர் அப்படின்னு, அதாவது அந்த தசைகளை அப்படி பறித்து தின்னுவதற்கான அந்த கூரிய நகம், இப்படி அதனுடைய அனாட்டமியை இந்தியாவிலேயே தெளிவாக விளக்கி எழுதிய ஒரே நூல் சங்க இலக்கியம். அதுலயும் அது மட்டும் கிடையாது, சிங்கத்தை கேள்விப்பட்டு சொல்லல,
இந்த பகுதியில ஆய்ங்கிறவன் ஆட்சி செய்யற புதினிங்கிற பகுதியினுடைய காட்டுல இருக்கக்கூடிய சிங்கம். அப்ப ஆய்ங்கிற மன்னன் வந்து நமது தமிழ் துன்பங்களை சேர்ந்தவன் இல்லையா? அல்லது பொதினி வந்து தமிழ் துன்பங்களை சேர்ந்தது இல்லையா? அல்லது நன்னன் கதை, இங்க போனீங்கன்னா மாசாணியம்மன் கோயில், அங்க போனீங்கன்னா ஒரு நன்னன் கதை இருக்கும். அந்த நன்னனுக்கு மிளகா இருக்கிற கதை, பெண்கொலை புரிந்த நன்னன், ஒரு நன்னன் நல்ல நன்னன், நன்னன் செய் நன்னன் சங்க இலக்கியத்துல. இந்த பெண்கொலை புரிந்த நன்னன் கதை வந்து நீங்க போனீங்கன்னா மகாராஷ்டிரத்துல நாம் மிக ஆழமாக தோண்டிய விடம். எந்த அளவுக்கு கீழடியும் ஆதிச்சநல்லூரையும் தோண்ட வேண்டுமோ தொலைத்த இடத்தில் அல்லது விட்ட இடத்தில் தான் தேட வேண்டும். அந்த விட்ட இடம் குஜராத், மகாராஷ்டிரா. அங்குதான் நாங்கள் இப்ப தோண்ட வேண்டும் என்று விரும்பிக் கொண்டே இருக்கிறோம். எப்படி போய் பாத்தீங்கன்னா சரி, நாங்கள் ஒரு புதிய பார்வை. எனக்கு என்னுடைய நண்பர்கள், நான் வந்து அகலாட்சி துறையை சேர்ந்தவன் கிடையாது, நான் முதல்ல ஒரு டாக்டரே கிடையாது. இவங்க டாக்டரேட் படிக்க போயிட்டாங்க. நான் 2240 ரூபாய்க்கு பத்திரிகையாளர் வேலைக்கு போய் அங்கிருந்து அப்படியே ஓடிய போயிட்டேன். நான் ஒரு டாக்டரே கிடையாது. டாக்டர் சொன்னா கூட கொஞ்சம் கூச்சமா இருக்கு, ஏன்னா மதிப்பெரு முனைவர் தான். அது பெரியார் பல்கலைக்கழகத்தை கொடுத்ததுனால வாங்கிட்டேன். ஒரு 7-8 பல்கலைக்கழகத்தை சொல்லியிருக்காங்க, நான் வேணாட்டேன். மழை கொடுங்க, விருதுனாலே பயமா இருக்கும். அதனால பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் கொடுத்ததுனால அந்த மதிப்பெரு முனைவர் பட்டத்தை வாங்கிக்கிட்டேன். இப்ப எனக்கு என்ன மகிழ்ச்சியா இருக்குன்னா, அந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள் இந்த புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு தேடுகிறார்கள். பீகாரிலும் ஒரிசாவிலும் போது எனக்கு கேட்கும் போதே ரொம்ப பெருமிதமா இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுடைய பேர் தான் பானை தடம். என்னுடைய புத்தகத்துல பானை தடம்னு ஒன்று சொல்றேன். இந்த வரலாறை எப்படி கட்டமைக்கணும், இந்தியா சார்ந்த வரலாறை, மக்கள் சார்ந்த வரலாறை எப்படி கட்டமைக்கணும். சங்க இலக்கியத்துல களம் செய்யக்கூடிய குயவன், இந்த மண்பானை செய்யற குயவனை வந்து களம் செய் கோவே. கோனா தலைவன், கோனா தலைவன், அவன் இருக்கும் இடம் கோட்டை, கோயில், இது எல்லாமே அந்த சொல்லிருந்து வரதான். கோ அரசு முறை, ஆட்சி முறை, கோயில், ஆன்மீகம் எல்லாமே அதுல தான் வருது. களம் செய் கோவே. சரி, அதுல 2 இடத்துல பயன்படுத்தப்படுது. ஒரு இடத்துல வந்து ஒரு மன்னர்கிட்ட இருந்த ஒரு அவருடைய நண்பர் கவிஞர், மன்னர் இறந்து போயிறாரு. மன்னர் இறந்து போனோம்னா இது ஒரு கவிதை, மிகைப்படுத்தப்பட்ட கவிதை. களம் செய் கோவே, களம் செய் கோவே. இந்த மாதிரி நம்ம அரசர் இறந்து போயிட்டாரு. அவர் வந்து உலகம் முழுவதும் புகழ் பெற்றவர். அவர் புகழை உலகமே அறியும். அவரை மட்டும் கிடையாது, அவர் பெற்ற எல்லா புகழையும், இந்த உலகம் அறிந்த இந்த புகழையும் சேர்த்து புதைக்கிற மாதிரி ஒரு பெரிய பானையை நீ செஞ்சு கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறார். அப்ப இது வந்து மன்னர் இறந்ததுக்கு பானை செய்ய சொல்லி ஒரு குயவனை கேட்கிற ஒரு அரசர் பாடினது. நான் வந்து என்ன பண்ணேன், அது ஒரு பட்டிமன்ற கவிதை அல்லது கவியரங்கம் அல்லது சிறப்பு கவியரங்கமா நான் எடுத்துக்கிடுவேன். ஏன்னா ஒரு முக்கியமான அரசர் இருக்காருன்னா அவரை ஏதாவது பாராட்டி பாடணும். ஒரு பெரிய ஆளை வந்து பாராட்டுறதுக்கு நமக்கு வந்து எப்பயுமே பாராட்டிக்கிட்டே இருப்போம். அது மாதிரி வந்து இந்த மன்னரை பாராட்டுறதுக்கு ஒரு உத்தி மாதிரி, இலக்கிய உத்தி மாதிரி எடுத்துக்கிறேன். இன்னொரு கவிதையில் அந்த பேசுபவள் ஒரு பெண். அவ வந்து அந்த கணவன் வந்து பொருள் தேட போகும்போது அவளோட சேர்ந்து போயிருக்கான் வண்டியில. எப்படி சேர்ந்து போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாட்டு வண்டியில கீழே பள்ளி ஒட்டிட்டு வரும் பாத்தீங்களா, மாட்டு வண்டி போகுது, அந்த பள்ளியில அரணை ஏதாவது ஒட்டிட்டு வரும், பள்ளி ஒட்டிட்டே வரும். இந்த மாட்டு வண்டியில ஒரு பள்ளி ஒட்டிட்டு போறது மாதிரி என் வீட்டுக்காரர், என்னுடைய காதலன், என்னுடைய கணவன் போற இடத்துக்கு நானும் பொருள் தேடுற இடத்துக்கு நானும் ஒட்டிட்டு வந்தேன். வந்த இடத்துல இந்த மாதிரி செத்து போயிட்டாரு. களம் செய் கோவே, நான் என்னதான் செய்வேன், திடீர்னு வந்த இடத்துல இப்படி ஆகி போச்சு. நான் வந்து இந்த ஒரு பள்ளி மாதிரி ஒட்டிட்டு வந்திருக்கேன். எங்க 2 பேரையும் சேர்த்து புதைக்கிறது மாதிரி ஒரு பானையை செஞ்சு கொடுப்பியா, களம் செய் கோவே. இது ஒரு சாமானிய பெண்ணினுடைய மொழி. அப்படின்னா இந்த பானை செய்யற குயவர் வந்து ராஜாங்க குயவர்னு கிடையாது. ராஜாங்க குயவரும் களம் செய் கோதான், சாதாரண பெண்ணுக்கு செய்யறவரும் களம் செய் கோவே தான். அதுக்காக யாராவது வந்து சங்க இலக்கியத்துல வந்து பொம்பளையை சேர்த்து புதைக்கிற மாதிரி உடன்கட்டு மாதிரி ஒரு பிற்போக்குத்தனம் இருந்ததுன்னு சொல்லக்கூடாது. அந்த கவிதை எடுத்துக்கணும். அந்த கவிதை நயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னையும் சேர்த்து புதைக்கிறோம். இப்ப கூட நம்ம சொல்லையா, நீ வாழ்ந்ததுக்கு பின்னால், நீ செத்ததுக்கு பின்னால நான் வாழணும்னு தோணல அப்படின்னு சொல்றோம். அப்ப பிற்போக்குத்தனமா? காதல் அதிகமா இருக்கு அவன் நினைக்கிறான். அப்ப இந்த களம் செய் கோ, அவன் தான் பூசாரியா இருக்கான். ஒரு நகரத்தில் விழா வரும்போது சங்க இலக்கியத்தில் அவன் தான் அறிவிக்கிறான், இந்த நகரத்தில் விழா நடத்த போகிறது அப்படிங்கிறான். அவன் தான் பூசாரியா இருந்து கல்லை படைக்கிறான். சாமிக்கு படையில் இடுகிறான், நகரத்தை அறிவிப்பு செய்கிறான், மன்னனுக்கும் சாமானிய மக்களுக்கும் புதைப்பதற்கு தாலி செய்கிறான், களம் செய்கிறான். அவனை கோ என்று அழைத்து இந்த சங்க இலக்கியம் பாராட்டுகிறது. அதனுடைய மரபினுடைய தொடர்ச்சி தில்லைவாழ் அந்தணரின் அறிவே அண்டு திருநீலகாண்ட நாயனாருக்கும் என்ன பாட்டு, திருநீலகண்ட குயவனாருக்கும் அப்படின்னு வரும்.
அங்கதான் வந்து நாயன்மார்ல ஒருத்தர் திருநீலகண்டர் கொண்டு வந்து, இன்னும் நிறைய இருக்கு, குலாளர் புராணம்னு ஒரு புராணம் இருக்கு, அதுல போய் படிச்சு பாத்தீங்கன்னா அந்த திருநீலகண்ட குயவனாருக்கும் ஒரு வேத சக்கரவர்த்திக்கு நடந்த ஒரு பெரிய மல்லுக்கட்டை பத்தி ஒரு அந்த புராணத்துல இருக்கும். அவர் எப்படி 2 பேருக்கும் சண்டை வருது அப்படின்ட்டு. ஆக இன்னைக்கு போய் மதுரையில போய் பாருங்க, அந்த பாண்டி நாட்டு குயவர்லாம் சொல்லுவாங்க, இந்த கோயில் எங்க கோயில் சார், இந்த கோயில் எங்க கோயில். அங்க போய் பாருங்க, வன்னிமரத்து விநாயகர், இந்த கோயில் எங்க கோயில், நாங்க தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம், நாங்க தான் இதுக்கு உரிமையானவங்க, எங்களை வெளியேற்றிட்டாங்க சார். இன்னைக்கும் ஆக வருஷத்துல 3 நாள் இந்த குயவர்களுக்கு தான் முதல் மரியாதை. 3 நாள் அது கூட்டம் வராத நாளா பார்த்து முதல் மரியாதை கொடுத்துட்டு கூட்டம் வர்ற இடத்த நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த குயவர்கள் எல்லாம் மதுரை சைடுல இன்னைக்கு புலம்பிட்டு இருக்காங்க. எங்க கோயில எடுத்துட்டாங்க, எங்க கோயில எடுத்தாங்க, சரி நீ ஐயனார் வச்சுக்க, எடுத்துக்க, நீ வேணா தலையில வச்சுட்டு இது பண்ணிக்க, ஐயனார் செய்ய, குதிரை செய்ய, இதை நாங்க வந்து வெங்கல சிலையை நாங்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பஞ்சாயத்து. ஆக இந்த தொழில்நுட்பம் செய்கிற ஒரு குயவனை, ஒரு சிலை செய்கிற சிற்பியை, கொல்லனை, இரும்பு தொழில் செய்கிற ஒரு கொல்லனை, செம்பு செய்கிற ஒரு சிற்பியை ஒரு சமுதாயம் எப்படி நடத்துகிறது என்பதை வைத்துதான் அது சிந்துவெளியோடு தொடர்புடையதா, அதற்கு பின்னால் வந்த பிந்துவெளியோடு தொடர்புடையதா என்பதை முடிவு செய்ய வேண்டும். சங்க இலக்கியத்தில் கட்டாயம் சிந்துவெளியில் செங்கல் செய்தவன் மதிக்கப்பட்டிருப்பான், ஏன்னா அவ்வளவு பெரிய செங்கல் அவ்வளவு பெரிய நகரத்தையே காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். சங்க இலக்கியம் அவன் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது இந்த கைவினைஞர்களை. ஆனால் குப்தர் காலத்தில் அதற்கு பின்னால் வந்த மனுஸ்மிருதி இந்த மாதிரியான இலக்கியங்களில் இந்த கைவினை கலைஞர்கள் அனைவரும் சூத்திரர்கள் என்று பட்டம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டார்கள். அங்கதான் எங்க வந்து இந்த குயவன் வந்து அல்லது கொல்லன், பொற்கொல்லன் இவர்களை எல்லாம் மட்டம் தட்டிய ஒரு சமுதாயம் இந்த 4 வகை வர்ண பாகுபாட்டில். ஆக நீங்க வந்து இது யாருக்கானது, சிந்துவெளி பண்பாடு யாருக்கானதுங்கிறது இப்படிதான் வச்சு சொல்லணும். ஏன்னா இதை படிக்க முடியாது, அதுல நிறைய எழுதியிருக்காங்க. என்னுடைய மானசீக நான் வந்து ரொம்ப போற்றக்கூடிய எனக்கு வழிகாட்டியாக இருந்தா இராவத மகாதேவன், அவரே ஐஏஎஸ்ல இருந்தாரு. அவரும் ஐஏஎஸ் வந்து தினமணிக்கு வந்தாரு, நான் தினமணில இருந்து ஐஏஎஸ் போனேன். அப்புறம் அங்கிருந்து போய் நானும் அவர் சிந்துவெளி ஆராய்ச்சி பண்ணியிருந்தாரு, நானும் சிந்துவெளி ஆராய்ச்சி பண்ணேன். அவர் ஒரு சிந்துவெளி ஆய்வு மையத்தை தோற்றுவிச்சாரு சென்னையில, அதனுடைய மதிப்பூர்வ ஆலோசகரா அவருக்கு பின்னால என்னை தான் நியமிச்சார். இப்ப எங்களுக்குள்ள இப்படி ஒரு மரபு தொடர்ந்து அவர் இறந்து போயிட்டார். நாங்க அவருக்கு ஒரு வெங்கல செலவு வச்சிருக்கோம். வெங்கல சொல்லைன்னு சொன்னோன்னே யாவும் வருது, இந்த ஆண்டு 100ஆண்டு விழா. நீங்கள் எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடத்தியிருக்கிறீர்களோ அங்கெல்லாம் ஜான் மார்சலுக்கு ஒரு மார்பளவு சிலையாக வைத்தே தீர வேண்டும். கட்டாயம் சென்னையில் வைப்போம். அதன் மூலமாகத்தான் இந்த உரிமை நிலைநாட்டப்படும், இந்த குரல் ஒலிக்கப்படும். பென்னிக்குயிக் ஒருத்தர் தேனி மாவட்டத்தில், அவர் வந்து பிரிட்டிஷ்காரர் தான். இங்க வந்த இடத்துல அணை கட்டுற இடத்துல அந்த முடியல, ப்ராஜெக்ட் முடியல வந்து அலாட்மெண்ட் ஆகலைங்க போது அவர் ஸ்காட்லாந்து பகுதியை சேர்ந்தவர். அவரும் அவர் ஒய்ஃபுன்னு சொல்றாங்க, நீங்க இவ்வளவு ஈடுபாடா கட்டின ஒரு அணை இந்த பைனான்சியல் பிரச்சனைனால இருக்கிறதுனால நம்ம எஸ்டேட்டை வித்துட்டு வந்துருவோம் சொல்லி ஊருக்கு போய் எஸ்டேட்டை வித்துட்டு வந்து கொஞ்சம் பணத்தை வச்சு இந்த அணையை முடிச்சிருக்காரு. அதான் முல்லை பெரியார் அணை. இந்த முல்லை பெரியார் அணைய ஒரு வெளிநாட்டுக்காரன் கவர்மெண்ட் ஃபண்டு வந்து பத்தலைன்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த எஸ்டேட்டை வித்துட்டு இங்க வந்து இந்த அணையை முடிச்சிருக்காரு. நீங்க தேனி பக்கம் போனீங்கன்னா அங்க வந்து தைப்பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் கிடையாது. காணும் பொங்கல் அதிகம் வந்து சென்னை பகுதியில் பீச்ல தான். பென்னிக்குயிக் பொங்கல் தெரியல, பென்னிக்குயிக் பொங்கல் அங்க வந்து பிரிட்டன்ல வந்து லண்டன்ல வந்து அவருடைய கல்லறை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவங்க கல்லறை வந்து உடைச்சிருவாங்க ஒரு 100-150 வருஷத்துக்கு பின்னால. அப்படி ஏதோ டிஸ்டர்ப் ஆகவும் இங்க தேனில தான் குரல் போகுது, எப்படி பென்னிக்குயிக்கு கல்லறையை தொட போச்சு அப்படின்னு இங்க இருந்து போய் அதை சீரமைக்க போறாங்க. பென்னிக்குயிக்கோட சொந்தக்காரங்க வாரிசுகள்லாம் தேனிக்கு வந்துட்டு என்னடா நம்ம தாத்தா பேர்ல இவ்வளவு பெரிய பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஜான் மார்சலுக்கு பொங்கல் வைக்கணுமா? இந்திய வரலாற்றை மீட்டெடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய நீங்க வந்து இப்ப டிசம்பர் 31ஆம் தேதி நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, 2024 தொடங்க போகுது. அதுக்கு பின்னால சென்னையில வந்து நான் இவங்களுடைய கூட்டத்தில் பேசிட்டு வந்தேன், இவங்க ஏற்படுத்த கருத்தரங்கத்துல. அப்பதான் வந்தது, மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. நைட் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து பாக்குறேன், ஒரு 10:30 மணி 11 மணி போல ஒரு நியூஸ் வருது. டேவிட் ஃப்ராலி அப்படின்னு ஒருத்தர், அவர் வெளிநாட்டுக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, அது கரெக்டா டிசம்பர் 31ஆம் தேதி, ஏன்னா 2024 பிறக்க போதான். 2024 பிறக்கும் போதே ஒரு சவுண்டை கொடுத்துருவோம். இனிமேல் வந்து யாரும் ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லக்கூடாது, இதை வேதிக் சரஸ்வதி சிவிலைசேஷன் சொல்லணும் ஒரு கட்டுரை டிசம்பர் 31ஆம் தேதி. நீ யாரியா? யாரு? அதை வந்து நாங்க எப்படி சொல்லணும்னு எங்களுக்கு தெரியுமில்ல. ஆக இந்த பண்பாடு எங்களுடைய மக்களுடைய பண்பாடு, இதை இப்படி சொல்லணும் டிசம்பர் 31ஆம் தேதி ஏன் அந்த கட்டுரை வருகிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஐஐடி கரக்பூர், இந்திய தொழில்நுட்ப கழகம்,
இந்தியாவுடைய உலகத்தினுடைய சிறந்த நிறுவனங்களை பட்டியல் போடுறாங்க. 150 சிறந்த நிறுவனங்களில் கடந்த 8 ஆண்டுகளாக இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் கூட இல்லை. இந்த ஆண்டுதான் 150க்குள்ள ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. ஒரு நிறுவனம் 8 ஆண்டுக்கு பின்னால 200க்குள்ள 2 தான். ஐஐடி கான்பூர், ஐஐடி பாம்பே. 200ல நம்ம தட்டு தடுமாறி ஒரு தலையை தூக்குறதுக்கு அதுல கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல விஞ்ஞானத்தை வளர்த்து நல்ல ஆராய்ச்சி பண்ணி இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுத்து நம்ம பயல்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுற வேலையை விட்டுட்டு இந்த ஐஐடி கரக்பூர் கொஞ்ச நாளா காலண்டர் போட்டுட்டு இருக்காங்க. அந்த காலண்டர் ஃபுல்லாவே வரலாறு. வரலாறு நாங்க பாத்துக்கிறோம்யா, நீ வரலாறு பத்தி தான் நாங்க எப்ப பேசுறது. ஆக இந்த நாட்டினுடைய தொழில்நுட்ப கழகங்கள் அந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால்தான் நாம் மிக முன்னெச்சரிக்கையாக இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர் சொன்னார் பாத்தீங்களா, நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன். எனக்கு தன்னம்பிக்கை குறைவு கிடையாது. நான் அந்த காலத்திலேயே என்னுடைய இயல்பும் அப்படிதான். எங்க வீட்டுல தான் சொல்லுவாங்க, தமிழ் இலக்கியம் படிச்சோன்னே நானே 6 மாசம் பேச்சுவார்த்தை கிடையாது. ஏன்னா எனக்கு பிஎஸ்சி பாட்னி கிடைச்சிருக்கு அமெரிக்கன் காலேஜ்ல, அப்புறம் பிசிக்ஸ் கிடைச்சிருக்கு, பியூசி சயின்ஸ். அப்புறம் திடீர்னு யோசிச்சு பார்த்து நமக்கு எது நல்லா வருது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சது எனக்கு பேசுறது நல்லா வரும், கவிதை நல்லா வரும். அப்பதான் எல்லாரும் கை தட்டுறாங்க. கை தட்டுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுல எனக்கு எப்பயுமே அதாவது சொர்க்கத்தில் ஒரு பணியாளனாக இருப்பதை விட நரகத்தில் ராஜாவாக இருக்க விரும்புவேன். சொர்க்க நரகத்துல எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு பசிபிக் கடல் தெரியும், அட்லாண்டிக் பெருங்கடல் தெரியும், இந்து பெருங்கடல் தெரியும், பார்க்கடல் தெரியாது. ஆக நான் அப்பயே எதில் நான் முதல்வனாக இருப்பேன், அதான் கேள்வி. என்னை நானே கேட்டுக்கொண்ட ஒரே கேள்வி, நான் எதில் முதல்வனாக இருப்பேன். என்னுடைய மனசாட்சியை சொன்னிச்சு, நீ வேற எதுலையும் முதல்வனா இருக்க மாட்ட, தமிழை விட்டா நீ வேற எதுலையுமே முதல்வன் கிடையாது, நீ வேற எதுலையுமே முதல்வனா இருக்க முடியாது. நான் பெரிய விஞ்ஞானியாகி நான் ஐஐடிக்கு போய் புதுசா எதையும் கண்டுபிடிச்சிட போறது கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், கணக்கும் சரியா வராது. தமிழ் இலக்கியம் படிச்சு நான் தங்க பதக்கம், இங்க உட்கார்ந்துருக்கவங்க வெள்ளி பதக்கம் கண்ணத்தான். பிஏலையும் இளங்கலையிலையும் அவங்க 2வது இடம், நான் முதலிடம். முதுகலையில நான் முதலிடம், அவங்க 2ஆம் இடம். அப்படி போட்டி போட்டு படிப்போம். அதுக்கு பின்னால எப்படிப்பட்ட ஞானோதயம் பாருங்க. ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, நானே முடிவு பண்றேன். ஒரு நாளைக்கு 8 ரூபாய் சம்பளம். அதுக்கு பின்னாடி இது வரைக்கும் வாழ்க்கையில எந்த தேர்வுக்கு நான் விண்ணப்பித்ததே கிடையாது. என்னுடைய சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரயில்வேக்கு விண்ணப்பம் போடுவாங்க, பேங்க் விண்ணப்பம் போடுவாங்க. என்னை கூட்டு போய் நீ ஃபார்ம் ஃபில்அப் பண்றாங்க. நான் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்து யாரு கமர்ஷியல் கிளர்க்னா யாரும் கேட்டேன். அவங்க டிக்கெட் நீ கை விட்டீங்கல்ல, அவர் தான் கமர்ஷியல் கிளர்க். 35 வருஷம் இங்க உட்காந்துருக்கேன், முடியாதா சாமி. அதே மாதிரி பேங்க்குக்கு அப்ளை பண்ணுவாங்க எல்லாரும். பேங்க் யாரு கமர்ஷியல் கிளர்க், அவர் கூண்டுல உட்காந்துருக்காரு, அவர் தான் பாங்க. அவரை பார்த்துட்டு நம்மளால முடியாது. நான் எழுதிய விண்ணப்பித்த ஒரே தேர்வு ஐஏஎஸ் தேர்வு மட்டுமே, அதுவும் முதல் முறை மட்டுமே. இது நான் ஒரு தமிழ் மாணவன். அது மாதிரி எந்த நம்பிக்கை என்னை வழி நடத்தியதோ அந்த நம்பிக்கையே இப்போது வழி நடத்துகிறது. முன்பு எப்போதையும் விட நாம் இப்போது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறோம். முன்பு எப்போதையும் விட நமது வரலாறு பாதுகாப்பாகவே இருக்கிறது. இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு கூட்டமே இங்க கூடியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 1000 வருஷத்துக்கு முன்னால நம்ம வரலாறு காயப்படுத்தப்பட்ட போது அதை எதிர்த்து பேசுவதற்கு நாதி இல்லை. இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்களிலும், பல கிராமங்களிலும், இறையிலி கிராமங்களில், சதுர்வேதி மங்கலங்களில், பல இடங்களில் ராமாயண சாவடியும் மகாபாரத சாவடியும் நடத்துவதற்கு நிபந்தனைகள் அளிக்கப்பட்டன. திருக்குறளை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய ஒரு மன்னனின் பெயரை சொல்லுங்கள். ஐயா பேசும்போது சொன்னாங்கல்ல அடிகளார், 5 எழுத்தால் ஒரு பாடையும் உளவென்று அறியவும் நானுவர் அறிவுடையர்னே. தமிழ் ஒரு மொழியே இல்லைன்னு சொன்னாரு. இந்த தீர்ப்பை வழங்கினவர் ஒரு அருமையான கவிதை நடையில ஒரு இலக்கண நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலுக்கு பேரு இலக்கண கொத்து. அதை நான் இலக்கண கூத்துன்னு சொல்வேன். அதை எழுதின ஒரு வெளிநாட்டுக்காரர் கிடையாது, திருநெல்வேலிக்காரர். அவர் பேரு சுவாமிநாத தேசிகர். இலக்கண கூத்து. அப்ப 17ஆம் நூற்றாண்டு கடைசியில தமிழ் ஒரு மொழி இல்லை என்று சொன்ன இலக்கணத்தை நமது தஞ்சாவூர் அந்த சரஸ்வதி மகால் நூலகம் வெளியிட்டு இருக்கிறது. இன்றும் அதுதான் நம்முடைய கருத்து சுதந்திரம். அவர் சொல்ற கருத்து அவர் சொல்லிட்டு போறாரு. அதற்கான எதிர்வினையை நாம் ஆற்றுவோம். சொன்னார்ல விவேகானந்தர் கதைய. விவேகானந்தர் அங்கு பாறை நிறுவப்பட்டதென்றால் அந்த இடத்தில் 133 அடியில் ஒரு திருவள்ளுவனின் சிலையை நிறுத்தியதுதான் நமது எதிர்வினை. அந்த சிலை மட்டும் இல்லாத குமரி முனையை நினைத்து பாருங்கள். என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. திருவள்ளுவனின் சிலை நிற்காத ஒரு குமரி முனையை என்னால் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. இதே திருவள்ளுவனின் சிலை ஹரித்துவாருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அந்த சிலையை இங்கே வைத்தார்கள். அந்த பகுதி மக்கள் இங்கே வைக்கக்கூடாது என்றார்கள். அதை தூக்கி கொண்டு இன்னொரு இடத்தில் வைத்தார்கள். இது சங்கராச்சாரியாவா மடத்திற்கு போகும் பாதை இங்கு வைக்க கூடாது என்றார்கள். இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் வள்ளுவன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க.
வள்ளுவன் என்று ஒரு ஜாதி இருக்கிறது தமிழ்நாட்டில். அது எந்த பட்டியலில் இருக்கிறது என்று தேடி பாருங்கள். வடநாட்டில் வால்மீகி என்று ஒரு ஜாதி இருக்கிறது. அந்த ஜாதி எந்த பட்டியலில் இருக்கிறது என்று தேடி பாருங்கள். இதுதான் பண்பாட்டு அரசியல். ஆகச் சிறந்த இலக்கியங்களில் எழுதுவது மீது சாயம் பூசுவோம். முடிந்தால் அவன் எங்களுக்கு பிறந்தவன் என்று சொல்லுவோம். இல்லை என்றால் அவனுடைய அடையாளத்தையே வேறொரு தாழ்ந்த அடையாளமாக்கி அந்த அடையாளத்தை அழிப்போம். ஒண்ணு we take over or give up. ரொம்ப கைமீறி போயிடுச்சுன்னா புகழ்ந்து பாடுவோம். ஆக திருவள்ளுவர், ராமாயணம் இதெல்லாம் ஆக எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு நிற அரசியல். இந்த இந்தியா முழுவதும் நீங்க பானையை தேடி தேடி பார்த்தோம். ஒரு புதிய நான் ஒரு கருதுகோளை முன் வச்சிருக்கேன். அது பேர் பாட் ரூட் அப்படின்னு பேரு. இந்திய வரைபடத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா ஹரப்பா மொஹஞ்சதாரோலாம் வந்து ஒரு ரெட் வேர் சிவப்பு நிற ஒரு பாண்டம் கிடைக்கும். குஜராத் பகுதியில் வந்தவன முதிர்ந்த ஹரப்பா மெச்சூர் ஹரப்பான்னு சொல்ற பகுதியிலே அந்த காலகட்டத்திலேயே செந்நிற பாண்டத்தோடு சேர்ந்து ஒரு புதுமையான ஒரு பாண்டம் வருகிறது. அது கருப்பு சிவப்பு பாண்டம். அந்த பீரியட் வந்து மெச்சூர் ஹரப்பா. அது மாதிரி ஒரு பாண்டம் வந்து எகிப்து பகுதியில் இருக்கிறது. எகிப்து பகுதியில் கருப்பு சிவப்பு பாண்டம், அந்த தாலி பண்பாடு இங்க வந்து இந்த இடத்துல வந்து குஜராத்தில் இருந்து தொடங்குகிறது. அந்த கருப்பு சிவப்பு பாண்டம் அப்படியே மத்திய இந்தியாவில் பயணித்து மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் வழியா போய் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் மேல் நோக்கி எழுகிறது. மேல் நோக்கி எழுந்து அதற்கு பின்னால் கிழக்கு உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா, வங்காளம், அசாம், அதுக்கு கீழே எல்லாம் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கன்னடம், தமிழ்நாடு, இது முழுக்கவும் கருப்பு சிவப்பு பாண்ட பகுதிகள். Can anybody deny it? Black and red ware pottery. இதுதான் black and red ware pottery. இந்த black and red ware pottery இருக்கிற இடமெல்லாம் ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு black and red ware associated with megalithic cult, not associated. பெருங்கல் காலத்தோடு தொடர்புடைய கருப்பு சிவப்பு பாண்டம், தொடர்பில்லாத கருப்பு சிவப்பு பாண்டம், அல்லது இரும்போடு தொடர்புடைய கருப்பு சிவப்பு பாண்டம், அல்லது குஜராத் பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு பாண்டம். இது இரண்டாவது. இது வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு பாண்டம். அதுக்கு நடுவுல வந்து இந்த கிழக்கு பீகார் சொன்ன பார்த்தீங்களா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், இப்ப இருக்கக்கூடிய வாரணாசி, பிரயாகை, நான் சொன்ன ராஜ்கீர், அங்கிருந்து ஜார்க்கண்ட், ஒரிசா, இந்த எல்லா பகுதியிலும் சேர்ந்தா புதுசா ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு பாண்டை வருது. அது வந்து கங்கை சமவெளியில் தோன்றுகிறது. அது நார்தன் பிளாக் பெயிண்டட் வேர், பாலிஸ்ட் வேர். வட இந்தியாவை சேர்ந்த மெருகூட்டப்பட்ட ஒரு பாண்டம். அதுதான் வந்து இன்றைக்கு நம்ம இந்திய பாண்டம் என்று சொல்லப்படுகிற ஒரு பாண்டம். அந்த பாண்டம் வந்து சில இடங்களில் வந்து மேற்கு கங்கை பகுதியில் அது நேரடியாக சில பகுதியில் வந்து கருப்பு சிவப்பு பாண்டத்தை தொடர்ந்து வருகிறது. கருப்பு சிவப்பு பாண்டம், அதுக்கடுத்து இந்த வட இந்திய பாண்டம். சில இடங்களில் வட இந்திய பாண்டம் நேரடியாகவே வருது. அந்த வட இந்திய பாண்டம் பிற்காலத்தில் வந்து தமிழகத்துக்கு வருகிறது. ஆனால் இந்த பகுதிகளில் எதிலுமே அந்த பழுப்பு நிற பாண்டம் என்று இன்னொரு பாண்டம் இருக்கிறது. அதுக்கு பேர் வந்து பெயிண்டட் கிரேவேர் என்று பெயர். அந்த பெயிண்டட் கிரேவேர் என்பது இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, கங்கோத்ரி, யமுனோத்ரி, அந்த ஹரித்வார் வள்ளுவர் சிலையை வைக்க விடாத இடம், அந்த மாதிரி சேர்ந்த இடங்களை சேர்ந்த மேல் கங்கை சமவெளியில் ஒரு தீவை போல ஒரு பாண்டம் வருகிறது. அதுக்கு பேர் வந்து பழுப்பு நிற பாண்டம். அந்த பழுப்பு நிற பெயிண்டட் கிரேவேர், அந்த பாண்டம் தனித்தனியா இறங்கு. இந்த சைடு இந்து சமவெளி, இந்த பகுதியில் வந்து கருப்பு சிவப்பு பாண்டம், இந்த ரெண்டுக்குமே தொடர்பில்லாத ஒரு பாண்ட வகை வருகிறது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஆரியர் வருகையோடு தொடர்புடைய ஒரு பாண்டம் என்று. ஒரு தீவை போல இருக்கிறது. அந்த தீவு தான் இப்போது இந்தியாவின் வரலாறை எழுதுவதற்கு முயற்சி செய்கிறது. நல்லா கேட்டி, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்திய வரலாறுன்னு சொல்லும்போது இப்ப என்ன சொல்றோம், இன்னொன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, நான் வந்து படிக்கும் போதும் வேலை பார்க்கும் போதும் என்னுடைய பண்பாட்டு அரசியல் நான் தொடர்ந்து பேசுறேன், எழுதிட்டு இருக்கேன். வேலையில் இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் ஓய்வு பெற்றதுக்கு வேலை பார்த்துட்டு முழு நேரத்தில் நான் பணியாற்றிட்டு இருக்கேன். ஆனால் எனது பண்பாட்டு அரசியலை, எனது கருத்துரிமையை நான் எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஆனால் இவங்க துறையில் இருக்கும்போது வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஓய்வு வர அந்த பீரியட் வரும் பாருங்க, 2 வருஷம் 3 வருஷம் நெருங்கி வரும்போது ஒரு பயம் வந்துடும், ஒரு அரட்டி ஆயிரும். அப்ப நம்ம வந்து ஓய்வு பெற்று வீட்டிலேயே இருந்தோம்னா வீட்டுக்காரம்மா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு இன்னொரு அடுத்த வேலைக்கு அடி போடுவாங்க. அடுத்த வேலைக்கு அடி போடும் போது நீங்க என்ன பண்ணணும், முதல்ல வரைக்கும் நியாயமா பேசிட்டு வந்து நம்ம உரிய மரியாதையை கொடுக்கணும். பிபி லால் அப்படின்னு ஒருத்தர் 1949 60 அந்த பாட்டரி பட்னா கான்பரன்ஸ் 63 ஒரு கான்பரன்ஸ் நடக்குது. பாட்டரியை பத்தி பட்னால நடக்குது. பிபிலால்லாம் கட்டுரை சமைக்கிறாங்க. இந்த பிபிலாலுக்கு வந்து ஒரு பெருமை உண்டு. அவர் வந்து சில விஷயங்கள்ல வந்து இந்த கருப்பு சிவப்பு பாண்டம், இந்த பெருங்கல் பாண்டம், இந்த பாண்டங்களுக்கும் ஆதிச்சநல்லூர் இதுக்கும் சிந்துவெளிக்கு இருந்திருக்கக்கூடிய தொடர்பு இதெல்லாம் சொல்றார்.
அது மட்டும் கிடையாது, அரிக்கமேட்ல கிடைச்ச அந்த அம்போரா பானை, அது ஒரு ஒயின் ஜாடி, இந்த வெளிநாட்டு மதுரையை கொண்டு வந்த ஒரு ஜாடி, அந்த ஜாடியில கிடைச்ச வேதியியலுடைய ஸ்டடி. இது ரோமானியத்தினுடைய இந்த அரசனுடைய காலகட்டத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மது. அதை சங்க இலக்கியம் சொல்லுது. சங்க இலக்கியத்தை சொன்னதை அகலாய்வு ப்ரூவ் பண்ணுதுன்னு எழுதினவர் பிபிலால். அந்த அளவுக்கு மரியாதைக்குரியவர். ஆனால் ஓய்வு நேரம் நெருங்கிய போது அவர் ஒரு வேறு திசையில் பயணித்து வேறு ஒன்றை, இதுவரைக்கும் கிடைக்காத ஒன்றை தேடிக்கொண்டே இருந்தார். அவர்தான் மகாபாரத காலம் என்று ஒரு பெயரை சூட்டினார். மகாபாரத் ஏஜ். எதன் அடிப்படையில் மகாபாரத காலம் என்று சொல்கிறீர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களை நான் கேட்க விரும்புகிறேன். நானும் திருப்பி திருப்பி கேட்டேன், எதை வச்சு நீ மகாபாரத காலம் சொல்ற? கீழடியே ஒத்துக்கிற மாட்டேன். கீழடியில தோணுனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முகநூல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 50 வருஷத்துக்கும் பெரிய யுத்தமே நடக்கும். என்ன 550 சொல்லிட்ட, அது 300 தானே, இந்த அடுக்குல கிடைச்சதா அந்த அடுக்குல கிடைச்சதா? இங்க கீழடியினுடைய காலத்தை நகர்த்தி கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு 50 ஆண்டுக்கு நாங்க ஒரு யுத்தம் நடத்த வேண்டியிருக்கு. அங்க முழுசா 1000 வருஷம் 1500 ஒரு கணக்கே கிடையாது. அது திரேதா யுகம், அது அந்த யுகம், அங்க இருந்து சவுண்ட் கேட்டுச்சு, இங்க இருந்து அது வந்துச்சு, அப்படி இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு கதை விடலாம். இந்த நாங்க திருப்பி கேட்கறது நீ எதை வச்சு மகாபாரத காலம் சொல்ற? மகாபாரதம் காலம்னா எது இருக்கணும்? பாரதத்துக்கு பேர் வச்சிருக்கோம்ல, மகாபாரதம்னா கட்டாயம் பகடை இருக்கணும். இந்திய பண்பாட்டினுடைய வரலாறை கட்டமைக்கப்பட்டதே பகடையை உருட்டி விட்டதுலதான். இன்னைக்கு வரைக்கும் உருட்டிக்கிட்டே இருக்கோம். அப்படின்னா அப்ப மகாபாரதம் நீ சொல்றீல, அகிச்சத்ரான்னு ஒரு இடம் இருக்கு, இவருக்கு தெரியும். அஸ்தினாபுரம்னு சென்னை டெல்லிக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அந்த அஸ்தினாபுரம் அகிச்சத்ரா எல்லாம் இவங்க எல்லாம் சில இடங்கள்லாம் சிராண்டல்ல வருமா? சிராண்டு வராது. அகிச்சத்ரா, ஹஸ்தினாபுரம், இந்திரபிரஸ்தா, இந்த பேரெல்லாம் பாருங்களேன். இந்திரபிரஸ்தா, அஸ்தினாபுரம், அஸ்தினாபுரம், இந்திரபிரஸ்தா, இந்த பேரு இருக்கிறதுனாலே அது மகாபாரத ஆயிடுச்சு. அப்படி பார்த்தா என்ன ஆகிறது? நாங்க சிந்து சமவெளியில கொற்கை, வஞ்சி, தொண்டி, பாண்டியன், சேரன், மாறன், வழுதி, கண்ணகி, கோவலன், பூம்புகார்லாம் கண்டுபிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம். 2010 கோவை சொல்லிட்டு, அது உனக்கு தெரியுமா? கொற்கை, வஞ்சி, தொண்டினா என்னன்னு தெரியுமா? கொற்கை, வஞ்சி, தொண்டி நீ கேள்விப்பட்டது இல்லையே. நீ கேள்விப்படாத பாரி, ஓரி, பேகன், கொற்கை, வஞ்சி, தொண்டி, மாறன், வழுதி அப்படிலாம் நாங்க 100கணக்கான பேரை சிந்து வெளியில கொத்து கொத்தா அள்ளிட்டு இதுதான்டா எங்களுடைய சந்தை இலக்கியம், மூதாதையர்கள் இருந்த பகுதின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசவே மாட்ற. நீ இந்து பிரஸ்தா அந்த பிரஸ்தான் வச்சுட்டு எதை வச்சியா சொல்றேன்னு கேட்டா பகடை கிடைச்சிச்சா? இப்ப 3 நாளைக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் வந்தாரு, கட்நாயக்கன் ஒருத்தர், இப்ப ஒரிசால வேலை பார்க்கிறாரு. அவர் சூப்பரண்டா இருக்காரு. அவரை நான் லஞ்ச் டயத்துல பார்த்தேன் 3 நாளைக்கு முன்னால. அவரை பாராட்டினேன். ஏன் பாராட்டினேன் கேட்டேன்னா, அவர் போய் இந்த உத்தரப்பிரதேச ஒரு இடத்துல தோன்றார். இப்போ ஒரு 4 வருஷம் கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். எந்த இடம்? அஸ்தினாபுரம் இடத்துல போய் தோன்றாரு. அஸ்தினாபுரம் கட்டாயம் ஒரு மாதிரி கிடைச்சிடும் அப்படின்ட்டு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்ப ஆஸ்திரேலியாவோட நம்ம கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு பாத்தீங்களா? அது நம்ம தோத்து போறவும் திடீர்னு ஒரு ஆள் ஒரு பொருளை கிளப்பி விட்டாரு. அஸ்தினாபுரத்துல இருந்து ஆஸ்திரேலியா அதெல்லாம் ஒண்ணுதான் அப்படியே போன்ட்டு. அது மாதிரி நீங்க ஐ எம் நாட் ஜோக்கிங். வாட்ஸ்அப் ஃபுல்லா அதான். நீங்க வரலாறே எதுல எழுதுறீங்க? இப்ப வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப் தான் வரலாறு. நீங்க எழுதிட்டு நீங்க என்ன சொல்ல வேண்டியது? இந்த இடத்துல செயற்கைக்கோள் அப்படியே இப்படி நின்றுச்சு இந்த கோயில்கிட்ட வந்தவன அப்படின்னு நாசாவே சொல்லுதுமா. நாசா எப்படா சொல்லுச்சு? நாங்க கேள்விப்படுறா. நாசாவே சொல்கிறது அப்படிமா. நாசாவே சொல்கிறது. காலையில இருந்துச்சு முடிச்சவன ஒருத்தன் அதை ஒரு 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். குரூப் வச்சிருக்காங்க. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப்ல ஒவ்வொரு ஃபார்வர்டிங்குமே ஏதாவது பணம் வசூலிச்சாதான் நல்லா இருக்கு. காலையில முடிச்சு பார்த்தா 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கான். நாசாவே சொல்கிறது, நாசாவே சொல்கிறது. நாசா என்னடா சொன்னிச்சு அப்படின்னு கேட்டா, இது எங்கடா ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி கதை தான். நாங்க போய் கேட்டோம். இவங்க எல்லாம் போய் தோண்டிருக்காங்க. தோண்டவுன கட்நாயக் தோண்டின இடத்துல ஒரு பகடை கிடைச்சு. பகடை கிடைக்கும் உடனே கேமரா டிவி எல்லாம் தோண்டிட்டு இருக்கும் போது இவர்கிட்ட கேட்கறாங்க, பகடை கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுட்டு நிக்கிறாரு. இவர் நல்ல மனுஷன். அவர்கிட்ட கேட்டோம்னா, இது இந்த பகடை தான் நம்ம பாண்டவர்கள்லாம் விளையாண்ட பகடையா? அவரு இன்னும் இளைஞர், அவரை ரொம்ப வயசானவராச்சு. இதே ரிட்டையர்மெண்ட் ஆகிற பீரியட் வச்சுங்க, ஆமான் இருப்பாரு. அதுக்கு நாள் ஒரு பெரிய பதவிக்கு போலாம். இவர் இன்னும் வேலை இருக்கிறதுனால அவருக்கு என்ன மனசாட்சி சொல்ல, அவருக்கு பதில் ஆமான்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. அது கூகுள்ல இருக்கு, ஹி இஸ் வைல்டுன்னு. அப்புறம் என்னங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது, இது கிபி சேர்ந்ததுங்க, கிபி 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுன்னு உண்மையை சொல்லிட்டு போயிட்டார். இருக்காங்க குப்தா பீரியட் சொல்லி போயிட்டார். அப்ப குப்தா பீரியட் எப்படி மகாபாரதம் வர முடியும்? அதனால இந்த ஒவ்வொரு பகடை எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்கறாங்க. பகடையே கிடைக்கல. ஆனா ஹரப்பால பகடை கிடைக்குது, மொஹஞ்சதாரோல பகடை கிடைக்குது, லோத்தல்ல கிடைக்குது பகடை, கீழடியில கிடைக்குது, பொருந்தல்ல கிடைக்குது, கொடுமணல்ல கிடைக்குது. இங்க எல்லாம் பகடை இருக்கு.
சரி, இந்த பகடை அந்த பகடை ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தா இதுக்கான விடை சங்க இலக்கியத்தில் தான் இருக்கிறது, வேற எங்கேயுமே இல்ல. சங்க இலக்கியத்துல கலித்தொகையில ஒரு காதலி காத்துட்டு இருக்கா. அவ காதலி காதலனுக்காக காத்துட்டு இருக்கும்போது மனநிலை இருக்கும் பாத்தீங்களா, இது எப்படி சொல்லிங்கன்னா மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லலாம். மைண்ட் எப்படி மூட் ஸ்விங்னா, லவ் இஸ் an important எமோஷன். திடீர்னு காதல் கைகூடி வரலைன்னா சங்க இலக்கியத்தில் நிறைய பேர் தலைவி ஒரு வாட் யூ கால் டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கே போயிடுவான். அதாவது பிதற்றிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு எதுவுமே பிடிக்கல, விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு சொல்லுவாங்களா, என்னடா பிள்ளை விட்டத்தையே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, விட்டத்தை சாப்பிடவும் மாட்டேது, சரியா மாட்டேது, இந்த பசலை படந்தது திதலை அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. பசலை படந்துருச்சு, ஆள்லாம் இதாயிட்டாங்க, ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, அனிமிக் ஆயிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா she is disappointed, ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்காங்க. அது நிறைய சங்க இலக்கிய காதல் பாடல்லாம் வரும். அப்ப அதே நேரத்தில் ஒரு காதலன் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, எதிர்பார்த்த 5-10க்கு வருவான்னு எதிர்பார்த்தா அவன் 5-5க்கே வந்துட்டான் வைங்க, எவ்வளவு ஜாலியா இருக்கும் பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே நேரத்தில் 5-10க்கு வர்றேன்னு சொன்னவன் 5-10 6-10 ஆச்சு, 7-10 ஆச்சு. சரி, 7-10க்கு பின்னால வந்துட்டான்னு வைங்க, அப்ப நல்ல வேலை 7:30 அப்படின்ட்டு 7-10 வந்துட்டான்னு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். கடைசி வரைக்கும் வராமே போயிட்டான்னு வைங்க, அப்ப எவ்வளவு துக்கமா இருக்கும். இப்ப ஒரு காதலியை காதலனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, வெவ்வேறு சம்பவம் என்னென்ன நடந்துச்சோ அல்லது இந்த பகடை விளையாட்டு சம்பந்தமா என்னென்ன சம்பவம் நடந்தோ அது எப்படி உணர்வு எப்படி இருக்கும் அப்படி. தொல்காப்பியத்துல வல்ல பகடைக்கும் இலக்கணம், வள்ளுக்கும் சொல்லிலக்கணம், வள்ளுல பயன்படுத்துகிற நாய்ங்கிற ஒரு கலை சொல்லாக்கம். அந்த நாய் இன்னை வரைக்கும் நாய் தான். அப்ப தொல்காப்பியத்துல அப்படிப்பட்ட ஒரு பகடை பரம்பரை நமக்கு இருக்கு. அத பகடை விளாண்டு ஆளுங்கெல்லாம் ஒரு ஊரை விட்டு போயிடுறாங்க. அந்த ஊர் கைவிடப்பட்ட ஊர் இந்த வள்ளப்பலகை செல்லரிச்சு போய் கிடக்கு. சங்க இலக்கியத்துல ஒரு காட்சி வருது. எல்லாரும் விட்டுட்டு போன ஊர்ல ஒருத்த மட்டும் தனியா இருக்கிறான். அது ஒருத்த மட்டும் தனியா இருக்கான், தனிமகனார் அப்படின்னு ஒருத்தர். அவருடைய பேரே அந்த விட்டுட்டு போன ஊர்ல இருக்கக்கூடிய தனிமகன். அங்க கைவிடப்பட்ட வள்ளப்பலகை இப்படிலாம் சங்க இலக்கியத்தில் இருக்கு. அந்த சங்க இலக்கியத்துல இந்த சொல்ல பயன்படுத்துறான். வித்தம் அப்படிங்கிற பேரு. நீங்க உருட்டி விடும் போது கிடைக்கிற நம்பர் இருக்கு பாத்தீங்களா, வித்தம். வித்தம் சொன்னா அதை உருட்டி விடும் போது வெறும் ரெண்டு உருட்டும் போது இதுலயும் 1 அதுலயும் 1 வந்தா 2 நம்பர் தான் கிடைக்கும். இதுல 2 அதுல 1 வந்துச்சுன்னா 3 கிடைக்கும். இதுல 2 அதுல 2 கிடைச்சா 4 கிடைக்கும். இதெல்லாம் சிறு வித்தம், சின்ன நம்பர், சிறு வித்தம். அப்புறம் உருட்டி விடும் போது ஒரு முடிச்சோன்னா 5ன்னு வந்துச்சுவீங்க. அப்புறம் அது பேரு மறுதாயம் பேரு. திருப்பி 5ன்னு கேட்டான், ரிப்பீட் கேட்பான். திருப்பி பேரு அதுக்கு பேரு மறுவித்தம். அப்படி விட்டு 5 போட்டு திருப்பி 5ன்னு கேட்டு அந்த 5 விழுந்துருச்சுன்னா அதுக்கு பேரு மறுவித்தம். இவன் என்ன சொல்றான், சிறுவித்தம் வந்தப்ப மைண்ட் எப்படி போகும், ஏன்னா காய் நகராதுல, அப்ப மகிழ்ச்சி கம்மியா இருக்கும். அவன் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா அவருடைய மனசு எப்படின்னா சிறுவித்தம் கிடைச்சது மாதிரி இருக்கு. அப்புறம் மறுவித்தம் கிடைச்சது கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல, அவன் வர டயத்துனா அது மறுவித்தம் கிடைச்சது மாதிரி இருக்கு. அப்புறம் கடைசியில வரவே போயிட்டான்னு வைங்க, வராமே போயிட்டான்னு கேட்டீங்கன்னா அவன் கையில இருந்த காசையும் இந்த விளையாட்டுல, நம்ம படத்துல ஒரு பருத்தி வீரன் படத்துல உட்காந்து விளையாடுவாங்கல்ல, சும்மா மாடு வாங்க போனோம் கூப்பிட்டு உட்கார வச்சு விளையாடுவாங்கல்ல, அது மாதிரி விளையாண்டு விட்டு. அதே மாதிரி வடிவேல் இன்னொரு படத்துல வேற பக்கத்துல இவங்க 2 பேர் திண்ணையில உட்காந்து கோர்த்து விட்டுருவாங்க. அது மாதிரி இவனை சும்மா இருக்க இல்ல, இருக்கிற காசெல்லாம் போயிருச்சுன்னு வைங்க, அப்படி வைத்து இழந்தான். அது கையில இருந்தது எல்லாத்தையும் போட்டு வித்தம் போட்டு இழந்துட்டானா ஒருத்தருங்க அவனுடைய மனநிலை எவ்வளவு துக்கமா இருக்கும். அது மாதிரி இவன் கடைசி வரைக்கும் வரலைன்னு வச்சுங்க, அவருடைய மனநிலை இப்படி இருக்கு. ஆனா அதிகபட்ச மகிழ்ச்சி அவள் மனதில் வருகிறது. அவன் உடனே வந்தவன அவன் ஜாலியா வேற பேசிட்டு இருக்கான். அது பத்துருவம் பெற்றான் மனம் போல. 10ஆம் நம்பர் கிடைச்சவனுடைய மனசு மாதிரி அவன் மனசு இருந்துச்சான். நம்ம ஆளுங்கெல்லாம் உரைக்கு ஆசிரியர் தான் எழுதிருக்காங்க, இடைக்கால உரை ஆசலாம். 10 ரூபம்னா என்னையா, 10 ரூபம் என்ன, நம்ம உருவ நம்ம 7 தானே விழுகுது, இதுவான விழுகுது. இந்த மாதிரி இல்ல, நம்மகிட்ட செவ்வக பகடை தான் விளையாண்டு இருக்கோம். செவ்வக பகடை இந்த பித்தளையில ஒரு பகடை மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த செவ்வக பகடை உருட்டிங்கன்னா அதிகபட்சம் எத்தனை நம்பர் கிடைக்கும், 8. செவ்வக பகடையில இந்த சைடுல நீங்க புள்ளி வைக்க முடியாதுல்ல, 4 தானே கிடைக்கும். இப்ப இப்படியா நடுவா நிக்காதுல்ல, அப்ப ஒரு சைடு 4 இன்னொரு சைடு 4 வந்தா அதிகபட்சம் 8 கிடைக்கும். ஒரு சைடு 3 ஒரு சைடு 4 வந்தா அதிகபட்சம் 7 கிடைக்கும். அப்ப அதிகபட்சம் 8. ஆனா சங்க இலக்கியம் 10 ரூபம் பெற்றான் மனம் போல அப்படின்னு சொல்லுது. இது வரைக்கும் உரையாசிரியர்கள் யாருமே அதுக்கு உரை எழுத. இப்ப கூகுள் படிச்சு பாருங்க, 10 ரூபம்னா என்னன்னு சொல்றத எங்க புத்தகத்தில் இருக்கும். இந்த 10 ரூபம்ங்கிறது தான் ஹரப்பாவில் விளையாடிய பகடை, முகஞ்சோதராவில் விளையாடிய பகடை, லோக்கலில் விளையாடிய பகடை, கீழடியில் விளையாடிய பகடை, சங்க இலக்கியம் சொல்லுகிற பகடை. இந்த பகடையை மிகச்சரியாக அதான் நான் பகடைகள் உருள்கின்றன ஒரு கூட்டத்தில் பேசினேன். புதிய பகடைகள், வரலாறு புதிய பகடைகளை உருட்டி விடுகிறது. வரலாறு புதிய பகடைகளை உருட்டி விடுகிறது. அதனால்தான் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன்.
சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத கீழடி. கீழடி என்பது இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத சங்க இலக்கியம். சங்கை சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே. அதனாலதான் அப்ப ஏன் இது ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை உறங்கும் வரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அந்த பீகார் மியூசியத்துல நான் சொன்ன பாத்தீங்களா, அப்படி சொல்ல ஆரம்பிச்சு அப்படியே வேற இடத்துக்கு போயிட்டேன். அந்த மியூசியத்துக்கு போறவன உடனே ஷாக் ஆயிட்டேன். என்னடா பாக்குறேன், ஒரு படத்துல ஆஜானு பௌமா நம்ம சூர்யா ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, அமீர் கான் ஹிந்தி படத்துல கஜினின்னு ஒரு படம் வந்து பாத்தீங்களா, அதுல 6 பேக் அதுக்காக அவர் பயங்கரமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி சூர்யா அந்த உடம்பை இது பண்ணி பாடி பில்டப் பண்ணிருப்பாரு. அந்த 6 பேக் உள்ள ஒரு மாதிரி ஒரு ஆள் நிக்கிறார். அவர் அதுக்கு கீழே ஒரு சோனியா ஒரு ஆளு, இவர் விவேக் படத்துல போட்டால அப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி அது மாதிரி ஒரு ஆளு இருக்காரு. நான் உடனே அந்த டைரக்டர்கிட்ட கேட்டேன், நாங்க தனி விமானத்துல போயிருந்தோம் எங்க மாநிலத்திலிருந்து இது பார்த்து 1.5 வருஷத்துக்கு மேல. அவர் யாரு அப்படின்னு கேட்டேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் சாணக்கியா சார். இவர் யாரு கேட்டேன். இவர் சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர் அப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் விவேக் மாதிரி இருக்காரு. அவர் கஜினி படத்து சூர்யா மாதிரி இருக்காரு. அப்படிங்கிற சாணக்கியனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான். இவன் சந்திரகுப்த மௌரியன் ஊர்ல எல்லாம் சண்டை போட்டு, எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே ஒரு ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு பொண்ணை முறைப்படி கல்யாணம் பண்ண ஒருத்தர் இந்தியாவில் இருக்கானா, அவன் சந்திரகுப்த மௌரியன் தான். செல்யூக்கஸ் நிக்கேட்டர் இவன் போட்ட சண்டையை பார்த்து 100 யானையும் கொடுத்து ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி விட்டு போனான். அப்படிப்பட்ட சந்திரகுப்த மௌரியனை மட்டம் தட்டி காலில் விழுந்துற மாதிரி அந்த படம் போட்டுட்டான். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, மனநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பகுதியில் கங்கை ஓடுகிற இடத்தில் 2ஆக பிரிக்கப்படும். கங்கை 2ஆக பிரிக்கப்படுகிறது. கங்கையின் வடகரை, அந்த கங்கையினுடைய வடகரைக்கு பேர் மிதிலா பகுதி. இதை மிதிலாஞ்சல் என்று தனிப்பகுதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மிதிலா பகுதி அது தராய் என்று சொல்லப்படுகிற நேபாளத்தை சேர்ந்த பகுதி. அங்குதான் ஜனகர் ஆட்சி செய்ததாகவும் சீதா பிறந்ததாகவும் கருதப்படுகிறது. அதான் மிதிலாஞ்சல். இந்த தெற்கு பகுதி இருக்குல்ல, அந்த தெற்கு பகுதிக்கு பேரு மகத பகுதி. அந்த மிதிலா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான, பிறக்கும் போதே பெரிய மெரிட்டோட பிறந்த ஆள்கள்லாம் இந்த மகதா பகுதிக்கு வரவே கூடாது அப்படிங்கிறாங்க. இத தண்ணியை தொட்டாலே தீட்டுங்கிறான். கங்கை புனித நதி, ஆனா இந்த பகுதியில் இருக்க தண்ணி புனிதம் கிடையாது, அது மட்டும்தான் புனிதம். இதுதான் மிதிலாவுக்கும் மகதத்துக்குமான ஒரு ஒரு மௌன யுத்தம் காலங்காலமா நடக்குது. அப்ப நான் கேட்டேன், என்னையா இந்த பகுதி அங்க இருக்கக்கூடிய பானை செய்யற குயவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த மிதிலா குயவன் என்ன சொல்றான், நான் மிதிலா குயவன்டா, ஏன்னா மகதா குயவன் மட்டும். மிதிலா குயவன் உசத்தி, ஏன்னா ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்காரு. ஆனா அந்த மகதம் யாருன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் சந்திரகுப்த மௌரியன், அதுதான் அசோகன், அதுதான் பெரிய சாம்ராஜ்யங்கள். இந்தியாவில் தோன்றிய 2 மதங்கள், மத்ததெல்லாம் விடுங்க, முறைப்படி தோற்றுவிக்கப்பட்ட 2 மதங்கள், பௌத்த மதமும் சமண மதமும். பௌத்தர் எங்க தோன்றினாரு? அந்த பகுதியில், நேபாள் அந்த பகுதியில் நடந்தது. அவருக்கு எங்கே ஞானம் வந்தது? புத்கயா, அதெல்லாம் மகதத்துல தான் இருக்கு. இந்த பகுதியில சமண மதம் 24 தீர்த்தங்கர்ல 22 பேர் அந்த மகத பகுதியை சேர்ந்தவர்கள், 2 பேர் தான் மேற்கிந்தியா. அப்ப 22 தீர்த்தங்கர்கள் மெய்ஞானம், அறிவு, சமய உணர்வுகள், மெய்யறிவு, பெரிய சாம்ராஜ்யங்கள், இதையெல்லாம் தோற்றுவித்த அந்த கங்கை சமவெளியினுடைய ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதியான யுத்தமே இன்னும் முடியவில்லை. நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் வைகையை பத்தி, அங்கேயே பஞ்சாயத்து முடியல. இந்த பஞ்சாயத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதைத்தான் நாம் இந்த நுட்ப அரசியலை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. 24 தீர்த்தங்களில் 22 பேர். ராமாயணம் மகாபாரதம் என்பது குறியீடு. நாகசாமியை பத்தி சொன்னாங்க, அவர் நல்ல பழைய நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஆனால் கடைசி திருக்குறளை கோர்த்து விட்டு போனார்ல, அதே மாதிரி திருக்குறள் வேதங்களின் சாரம்னாரு. அதே மாதிரி மதுரையில அவர் தான் இருந்தாரு. பாண்டவர்கள் இந்த சவுத் பக்கம் வந்தப்ப, அதுவும் எங்க சைடுல மதுரை பக்கம் வரும்போது, அங்க இளவரசி அவன் கல்யாணம் பண்ணி அப்படியே போற போக்குல பாண்டிய அரசன் தோற்று விட்டு போயிருக்காரு. ஏன்னா அவர் பாண்டவர். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாண்டவன் கொஞ்சம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி இவர் கொந்தகைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இவர் புக்ல இருந்தா நான் கலாச்சிருக்கேன். கொந்தகைன்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த கீழடி, அப்புறம் பள்ளிச்சந்தை, கொந்தகை, அகரம் இதெல்லாம் இருக்கு. நிலையூர்லாம் ஒரு ஊர்ல இருக்கு இந்த பகுதி, சிலைமான் பகுதியில. அந்த கொந்தகை ஒருத்தர் சொல்றாரு ஒரு மீட்டிங்ல, நானும் இருக்கேன், கொந்தகைங்கிறது குந்தி தேவி சதுர்வேதி மங்களத்துடைய மருங்கல் அப்படிங்கிறார்.
ஏன்னா அது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிணத்தடியில எழுதிருச்சு. அந்த கிணத்தடியில எப்படா எழுதிருச்சுன்னு கேட்டீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு. கொந்தகை எங்க இருக்கு? கொந்தகையில இரும்பு காலத்துல இருந்து கீழடியில இரும்பு காலம், அதுல இருந்து காலத்துல இருந்து எல்லா புதைய இடமெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. நாங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ திடீர்னு வந்து கொந்தகை குந்தி தேவி நல்லூருங்கிறாரு. அப்ப சரி அப்படின்னு கேட்டா நான் வீட்டு திருப்பி கேட்கிறேன், தமிழ்நாட்டுல 2 கொந்தகை இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவன் கேள்விப்படவே இல்லை. என்கிட்ட கம்ப்யூட்டர்ல இருக்கு டீட்டா. இது ஒரு கொந்தகை, இன்னொரு கொந்தகை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. இந்த கொந்தகை குந்தி தேவி அது வேற. நான் சொன்னேன் அப்படின்னா தஞ்சாவூர்ல இருக்கிற கொந்தகை எந்த குந்தி தேவியுடைய சதுர்வேதி மங்கலம். அது மாதிரி குந்தி தேவி சதுர்வேதி மங்கலம் தான் கொந்தகைன்னு மறிவிச்சான். அப்ப அப்படி மறிவிச்சு நீங்க கோர்த்து விட்டு வைங்க. இப்ப கொந்தகையில கிடைக்கிற மெரிட் எல்லாம் தான் மெரிட் ஆக்கிடலாம்ல. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் கீழடியில கிடைக்கிறதா அவர் வந்து இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தவர், அவரு கட்டுரை எழுதியிருக்காரு. எல்லாம் இதை பத்தி கண்ணகியை பத்தி எல்லாம் எல்லாரும் எழுதியிருக்காரு. இந்த பழங்கானத்தை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இவ்வளவு நாள் சொல்லாம பாண்டிய இளவரசர் பாண்டவர்கள் வந்து மதுரை பக்கம் வரும்போது அர்ஜுனன் கல்யாணம் பண்ணி தோட்டு வச்சதான் பாண்டிய பேரரசு அப்படின்னு சொன்னாரு. அதை நான் அங்கேயே எந்திரிச்சு அப்செக்ட் பண்ணேன் மீட்டிங்ல. ஏன்னா பொதுவா வந்து இந்த கல்வி ஆய்வு தளங்கள்ல என்ன வரும் கேட்டீங்கன்னா, ஒரு ஆசிரியர் வந்து ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னு, அதுக்கு கீழே அந்த பரம்பரையில வர்ற யாருமே அதுக்கு எதிர்த்து கருத்து சொல்லிட மாட்டாங்க. கருத்து சொல்லிடக்கூடாதுல்ல. ஏன்னா அவர் குரு, அவர் ஆசிரியர்கிட்ட போய் எப்படி ஒரு மாணவ அவர் தப்பாவே பேசினா கூட எல்லாரும் மௌனம் காப்பாங்க. அந்த மௌனம் காக்கிறவங்களே பெரிய பேராசிரியர் இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இப்ப வழி வழியா வந்தவர்கள் மௌனம் காத்து காத்து இந்த வரலாற்றை தோற்கடித்தார்கள். அதனால நான் வந்து ஆய்வுக்கூடங்களுக்கோ கல்வி நிறுவனங்களுக்கோ செல்லவே இல்லை. நான் ஒரு சுதந்திரமானவன். அந்த சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இவ்வளவு பேசிட்டு இருக்காரு. நான் கேட்கிறேன், சார் நீங்க இருக்கிறீங்க, இவர் இப்படி சொல்றாரு, யாருமே பேச மாட்டீங்கன்னா அவர் வாத்தியார். அப்ப எனக்கு வாத்தியார் யாரும் இல்லைங்கிறதா என்னுடைய பெரிய விஷயமே. அதனால நான் எந்திரிச்சு கேட்டேன், அதெல்லாம் சொல்லி கோர்த்து விடாங்க சார் இங்க அப்படின்னா உடனே அங்க மறுத்து பேசினேன். இவர் இருந்தாரு. ஆக நம்முடைய வரலாறு வந்து வரலாறுங்கிறது வந்து முக்கியமானது. ஹிஸ்டரி இஸ் இம்பார்ட்டன்ட். வரலாற்று வந்து இம்பார்ட்டன்ட், முக்கியமானது. வரலாற்று வந்து இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாதது. வரலாறு வந்து தப்பிக்க முடியாததும் கூட. வரலாறு ஹிஸ்டரி இஸ் இன்எஸ்கேப்பபிள். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வரலாறுல இருந்து தப்பிச்சு போக முடியாது. நீங்க வரலாறுல இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா, வரலாறு எழுதுற எவனாவது ஒருத்தன் உங்களை வந்து கொண்டு ஒரு இடத்துல மூலையில உட்கார வச்சு கட்டி விட்டு போயிடுவான். நீங்க அதுல இருந்து வெளியில வர முடியாது. ஆக இந்த வரலாற்றுக்கான விழிப்புணர்வு தொடர்ந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அப்படிப்பட்ட மரபில் வந்தவர்கள், அறிவு சார்ந்த சமுதாயம். சங்க இலக்கியத்தில் ஒரு புலவர் பிசிராந்தையர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்கிறான், 190 என்னை மாதிரி தான் வயசு இருக்கு, 65 வயசு இருக்கு, தலையை நிறைய நிறைச்சு ஃபுல்லா. அவர்கிட்ட கேட்கிறான், என்ன இவ்வளவு வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு, தலையை நிறைக்கலையே அப்படின்னு பிசிராந்தையர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்கிறான். உண்மையிலேயே கேட்டானால் அது இவருக்கு இது கவிதையா இருந்தா கூட அது ஒரு கருத்தியல் தானே. ஆண்டு பல ஆக நரை இல ஆகுதல் யாங்கு ஆகியர். இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, எப்படி உங்க தலை நரைக்காம இருக்குன்னு என வினவிதிர் ஆயில். இப்படி நீங்க கேட்டீங்கன்னா, நீ கேட்டினா இந்த பதில் சொல்லுவேன். அப்படி கேட்டினா வினவுதர் ஆயின் மாண்ட என் மனைவியோடு. மாண்ட என் மனைவினா செத்து போன மனைவி கிடையாது. அப்ப வந்து மாண்டனா மாண்புமிகு மனைவின்னு அர்த்தம். மாண்டனா மாட்பு. இப்ப நாற்றம் அப்படின்னு சொல்ற பார்த்தீங்களா, அப்படின்னா நல்ல வாசம். இப்ப நான் நாத்தம் அடிக்குதுன்னு சொன்னா தீய வாசம் நினைச்சுக்கோ. ஆக மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். என் குழந்தை குட்டி, என் ஒய்ஃபு, மனைவி எல்லாம் நல்லவங்களா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. யான் கண்டனர் என் இளையரும், என்னுடைய அடுத்த தலைமுறையும் நல்ல பையங்களா நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்கானுங்க. வேந்தனும் அல்லவை செய்யான். ஊர் ராஜாவும் ஊரடிச்சு உலையில போட மாட்டான், நல்லவனா இருக்கான். வேந்தனும் அல்லவை செய்யான், அல்லவை செய்யான் காக்கும் அகந்தலை ஆன்றுவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் வாழும் ஊரே. ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை பிடிப்பு உடைய சான்றோர்கள் பலர் எனது ஊரில் வசிப்பதால் என் தலை நரைக்காமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு புலவன் சொல்லிட்டு போனா, எப்படிப்பட்ட ஒரு மரபில் இருக்கிறோம். நான் சொல்ல விரும்புவது இதுதான். நாம் தொடர்ந்து ஒரு எதிர்வினையை ஆற்றிக்கொண்டே இருக்கிறோம். அந்த எதிர்வினை நமக்கான எதிர்வினை. பேராசிரியர் ஐயா கூட சொல்லுவாங்க, சங்க இலக்கியம் என்ற அந்த கருதுகோளில், அந்த சொல்லாக்கத்தில் பலருக்கும் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். எனக்கும் தெரியும், சகர கிளவி மதனோரற்றே ஐ எவ்வனும் மூன்றடம் கிடையே. சமணம் தமிழாக இருக்க முடியாது, சக்கரம் தமிழ் இல்ல, சகடம் தமிழ் இல்ல, சத்தியம் தமிழ் இல்ல, சௌராஷ்டிரம் தமிழ் இல்ல, சௌஜன்யம் தமிழ் இல்ல, சைனம் தமிழ் இல்ல. இருந்தாலும் சங்க இலக்கியம் என்ற சொல்லை நாம் கட்டமைத்து இருக்கிறோம். அதனால் நான் முரண்படுறதில்லை. எங்க அம்மா ஒரு நாள் கூப்பிட்டாங்க, என்னுடைய ஆசிரியர் தமிழ் குடிமகன் அவர் தன்னுடைய பெயரை சாத்தையா தமிழ் குடிமகனா மாத்திட்டார். என்கிட்ட சொன்னார், பாலகிருஷ்ணன், நான் பாலகிருட்டினன் தான் என்னை கூப்பிட்டார், கிருஷ்ணன் சொல்ல மாட்டார். பாலகிருட்டினன், உன் பேரை இளங்கண்ணன் மாத்திருமான்னு கேட்டார்.
என்னடா இளங்கண்ணன் மாத்திடலாம்னு சொல்றாங்க. எங்க அம்மாட்ட கேட்டுக்கிறேன்னு சொன்னேன். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ஏன் பேர் வச்சேன்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த மாதிரி சொல்றாருன்ட்டு, மாத்திராதப்பா, நான் வந்து ரொம்ப யோசிச்சு நான் உனக்காக வச்சது, இந்த பேர் வந்து நீ மாத்தக்கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. எங்க அம்மா சொன்னா நான் மாத்த, நான் பாலகிருஷ்ணனாவே இருக்கேன். ஆக எனக்கு இந்த சங்க இலக்கியம் எனக்கு தேவைப்படுகிறது. இந்த சங்க இலக்கியத்தை வைத்துதான் அதுக்கு பின்னால சில விசிகான புனைந்துரைகள், தொல்காப்பியத்துல வைசியன் பெருமை வாணிக வாழ்க்கை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும், அதுல இடைச்சல்கள் இருக்கும். அதையெல்லாம் மீறி எனக்கு இந்த வல்ல நாய் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கொங்கு பகுதியிலும் மதுரையிலும் பேசப்படுகிற ஒரு சொல்லாடல் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது, தொல்காப்பியத்தில் இருக்கிறது. அந்த பகடை கலித்தொகையில் உருட்டி விடப்படுகிறது, அது கீழடியில் கிடைக்கிறது, லோத்தலில் கிடைக்கிறது, முரஞ்சோதராவில் கிடைக்கிறது, ஹரப்பாவில் கிடைக்கிறது என்பதுதான் இந்த வரலாற்றுக்கான நியாயம். ஆக நான் அந்த இலக்கியத்தை பயன்படுத்தியே தீர வேண்டும். அப்படின்னு இருக்கும்போது இந்த எதிர்வினை கருணானந்தம் பேராசிரியரும் அமர்நாத் ராமகிருஷ்ணனும் பேரூர் அடிகளாரும் நானும் ஒரிசாவில் இருந்து ஓடி வந்து தூங்காமல் வந்து ஏற்கிற இந்த எதிர்வினையும் இன்று நேற்று செய்யும் எதிர்வினை இல்ல. இந்த எதிர்வினையைத்தான் சங்க இலக்கியம் செய்தது. அந்த சங்க இலக்கியத்தில் வந்து மாங்குடி கிளார்னு ஒரு புலவர் இருக்கார். அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். நான் வந்து ஆகச் சிறந்த பண்பாட்டு அரசியல் கவிதைகளாக நான் இந்த இரண்டு கவிதைகள் வந்து அறிவுடையான் ஆறு அரசும் செல்லும் மேற்பால் கீழ்பால் அப்படிங்கிறதும், இந்த 4 என்ற எண்ணை வைத்து மாங்குடி கிளார்னா ஒரு லேண்ட்லார்ட். அவர் எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர் கிடையாது, ஒரு நில உரிமை உள்ள ஆள் தான். அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். என்கிட்ட வந்து இவர் சொன்ன மாதிரி 4 மலர்களுடைய பேரை சொல்ல சொன்னா இதுதான் 4 மேயர் இருக்கிறார். 4 பூ சொல்றார். அதுல எனக்கு தெரிஞ்ச பேரு வந்து முல்லை மட்டும்தான். தெரிஞ்சது ஒண்ணு, தெரியாது 3. குரவம் பிடவம் அப்படிங்கிறாரு. என்னை குரவம் மலரை காட்டினா என்னால காட்ட தெரியாது. எனக்கு ரோஜா மல்லிகை இதெல்லாம் தான் தெரியுமே தவிர தெரியாது. பேர் தெரியாத 3 சேர்த்து 4 சேர்த்து சொல்றாரு. அதே மாதிரி உணவு 4 உணவு சொல்லு சொன்னா அந்த காலத்துல நெல் இருக்கு. நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இளவே அதே கவிதையில வருது. ஆனா அந்த 4ல அவர் நெல்லை சேர்க்கல. வரகே, திணையே, அவரை, கொள்ளு. உங்க ஏரியா பக்கம் கொள்ளு பயிர் வச்சிருக்கீங்கல்ல, ஹார்ஸ் கிராம் காண பயிர்னு சொல்லுவாங்க எங்க ஏரியாவில். அந்த கொள்ளு பெயர் இந்த 4 சொல்றாரு. அதே மாதிரி 4 குடியோட பேரு அப்படின்னு சொன்னா அப்ப ராஜாவும் இருந்திருக்கான், கவிஞர் இருந்திருக்கான், கணக்காயனா இருந்திருக்கான், பொற்கொள்ளன் இருந்திருக்கான், பெரிய பெரிய ஆள்லாம் இருந்திருக்கான், எவ்வளவு பெரிய அந்தணர்லாம் இருந்திருக்கான். இவன் சொல்றான் பாணன் பறையன் துடியன் கடம்பனோடு இந்நான்கிலவும் குடியும் விளவே. ஏன் இந்த 4 சொல்றாரு, 5 சொல்லியிருக்க கூடாதா அல்லது 3 சொல்லியிருக்க கூடாதா? ஏனென்று சொன்னால் அப்போதே 4 என்ற எண் அரசியலாக்கப்பட்டு விட்டது. 4 வேதம், 4 வர்ணம். அந்த 4 வர்ணத்திற்கு எதிராக மாங்குடி கிளான் வைத்த அரசியல், பண்பாட்டு அரசியல் தான் இந்த 4 பட்டியல். இதைத்தான் நான் எழுதி வருகிறேன். அந்த பண்பாட்டு அரசியலைத்தான் இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால், இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பின்னால் நாமும் முன்னெடுத்து செல்கிறோம். அப்போதுதான் வரலாறு காக்கப்படும். வரலாற்றை தரவுகளால் நாம் கட்டமைப்போம், வரலாற்றை மீட்டெடுப்போம். அது முன்பு எப்போதையும் விட எனக்கு வந்து நம்பிக்கை அதிகமாகவே இருக்கிறது. இந்த வதந்திகளை பரப்புவதற்கு தொழில்நுட்பம் எப்படி உதவுகிறதோ அதை போலவே உண்மையை பரப்புவதற்கும் இந்த தொழில்நுட்பம் உதவுகிறது. நேற்று கோயம்புத்தூர்ல வந்து பிளேன்ல இறங்கி கோயம்புத்தூர்ல வந்து பஸ்ல உட்கார்ந்து நிற்கிறேன். ஒருத்தர் என்னை பார்த்து சிரிக்கிறார். நமக்கு தான் நிறைய பேர் பார்த்துருவோம், மறந்துட்டோமோ அப்படின்ட்டு நானும் சிரிச்சேன். அப்ப திருப்பி சிரிச்சேன், நட்பா சிரிச்சாரு. அப்படிங்கும்போது வணக்கம் சொன்னேன். அப்பதான் அவங்களுடைய மனைவி வந்தாங்க. அவங்க யூடியூப்ல வந்துருக்கு. நாங்க 2 பேரும் வியட்நாம்ல இருக்கோம் சார், 25 வருஷமா வியட்நாம்ல இருக்கோம். நாங்க 25 வருஷமா வியட்நாம்ல இருக்குன்னா உங்களுடைய சிந்துவெளி உரை, சங்க இலக்கிய உரை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்த தொழில்நுட்பம் இல்லாமல் சென்னை விமான நிலையத்தில் வந்து போன வாரம் வந்து இறங்குறேன். ஒரு பையன் ஓடி வந்து சார் அப்படின்னா ஒரு செல்ஃபி எடுக்கலாம். செல்ஃபி எடுத்துக்கும் போது சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே. ஜாப். ஆகவே வரலாறு பாதுகாப்பாக இருக்கிறது, தொடர்ந்து பாதுகாப்பாக வைத்திருப்போம். அதற்கு இந்த 2024 ஒரு மிக அருமையான வாய்ப்பை நமக்கு அளித்திருக்கிறது. ஜான் மார்சலை கொண்டாட வேண்டிய நேரம், இந்த உரிமை கோரல் செய்யப்பட வேண்டிய நேரம். தமிழ்நாட்டில் பென்னி குயிக்கை போலவே ஜான் மார்சலுக்கும் அலெக்சாண்டர் ரீக்கும் சிலை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. லண்டன் ஆக்ஸ்போர்டு போயிருந்தபோது ஜியு போப் கல்லறையில் நின்ற போது எனக்கு கண்ணீர் கசிந்தது. எப்படிப்பட்ட மனுஷன், கனடாவில் பிறந்து தமிழ்நாட்டில் வேலை பார்த்து திருக்குறள் எழுதி எல்லிசு செஞ்ச உரை, கால்டுவெல் செய்த தொண்டு, மெக்காலை செய்த தொண்டு. யாரை பார்த்தாலும் மெக்காலை, கால்டுவெல், ஜியு போப் தூத்துனாங்க. ஆனால் அவர்கள் அந்த கல்வி பரவலாக்கப்பட்டதே நம்ம ஒரு காலத்தில் சங்க இலக்கியத்தில் பரவலாக இருந்த காலத்தில் வந்து இடைக்காலத்தில் கல்வி மறுக்கப்பட்டது.
நாம் இப்போது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்திருக்கிறோம். ஆகவே இந்த வரலாற்று மீட்டெடுப்பதற்கு இந்த 2024 ஒரு சரியான தருணம் என்பதை மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.